உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பாஸ்டர் ப்ராஸ்பரிட்டி எப்படி வரும், ப்ராஸ்பரிட்டினா என்ன அப்படின்றத அவங்க அனுபவத்திலேருந்து பேசினாங்க. ஒரு 2 மினிட்ஸ். பொதுவாக நிறைய ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் பல இடங்களில் நடத்துகிறோம். எல்லா கான்ஃபரன்ஸ்லையுமே பாஸ்டர்ஸ் வருவாங்க. இங்கே ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, பாஸ்டர்ஸ் ஃப்ரீயாக வந்திருக்கிற கான்ஃபரன்ஸ் இது மட்டும்தான். மற்ற எந்த கான்ஃபரன்ஸ்லையும் பாஸ்டர்ஸ்னாலும் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் கான்ஃபரன்ஸ் வர முடியும். அப்போது ஒரு முறை பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு பாஸ்டரோடு கூட ஒரு ஃபெலோஷிப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபெலோஷிப்போடு கூட ப்ராஸ்பரிட்டி வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆயிரும் நிறைய பாஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தின்படி ஆக கிடுவது. ஆனாலும் அதை விட ஒரு வித்தியாசமான அல்லது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் என்னென்னா, பாஸ்டர் பாலசேகர் அவர்களோடு கூட ஐக்கியத்தில் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப வேகமாக வளரணும்னா அவர் மீது இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தி, அவருடைய அபிஷேகத்தை கனப்படுத்தும் விதமாக அவருக்கு விதைக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் தரித்திரராக வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஆமாம், பிரைஸ் காட். பாஸ்டர் பாலசேகர் கிட்ட இருந்து அபிஷேகத்தையும் வார்த்தையும் பெற்று அதை கனப்படுத்தி அவருக்கு என்னுடைய ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை விதைக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நதி மாதிரி பாயும். ஆமாம், இதை நான் ஏதோ சும்மா சொல்லலை, என் வாழ்க்கையின் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். பாஸ்டர் கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்ற நாட்களை தாண்டி பாஸ்டருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், எப்பவுமே கொடுக்கணுன்ற எண்ணம் வந்த போதே ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையில். ஆமாம், இந்த பெந்தெகோஸ்தே சாபம் தரத்தரெல்லாம் மாறி இன்றைக்கு பெரிய விசுவாசமும் அந்த விசுவாசம் அப்படியே ஒவ்வொரு நாளும் மேனிஃபெஸ்ட் ஆகுது என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்திலும். அதற்கு சமீப நாட்களில் நான் கண்டுபிடிச்ச உண்மை அவருடைய அபிஷேகத்தை கனப்படுத்தி விதைப்பது. ஆமென். வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் அதை ஆலோசனையாக அன்பாக சொல்கிறேன். அதை இந்த ஐக்கியத்தை தயவு செய்து வேற யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேறொரு இன்டென்ஷனில் இங்கே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் கரங்களை தட்டி அன்பு போதகரை நம்ம வரவேற்போம். தேவன் நல்லவர். ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி. என்னன்னா, நான் யாரெல்லாம் வரணும்னு நினச்சனோ அவங்கள சில பேர் வர முடியாமல் இந்த மீட்டிங்கில் இருக்கலாம். இன்னும் நான் யோசிக்கலை இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்லாமல் இவங்க சென்னை, பாஸ்டர் பெங்களூர், பாஸ்டர் உங்கள் ஏரியா உத்தமபாளையம், தேனி மாவட்டம், வேலூரா என்ன மாவட்டம், தேனி மாவட்டம், சென்னை, பெங்களூர், தேனி மாவட்டம், அங்கேயும் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. திருச்சி யார்? அவங்க திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர். உங்கள் ஏரியாவை நீங்களே சொல்லிவிடுங்க. இவங்களாம் நான் கன்னியாகுமரி, நாகர்கோயில், மதுரை தானே, கோவில்பட்டி. உங்கள் ஏரியா தென்காசி. வேற இவங்க ஊட்டியா, ஊட்டி தானையா, கொடைக்கானல், சென்னையிலேருந்து பாஸ்டர் அவங்க கன்னியாகுமரி. உங்கள் கூட வந்திருக்கீங்க, இவங்க கன்னியாகுமரி, நம்ம ஆட்கள் கன்னியாகுமரி. சரி, இவங்க திருநெல்வேலி. ஓகே பிரதர், முதலூர்லேருந்து வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் உங்கள் ஏரியா, நீங்கள் சொல்லுங்கள். தென்காசி, திருநெல்வேலி. ஓகே பாஸ்டர் நாகர்கோயில். ஸோ நாகர்கோயில். ஓகே, தஞ்சாவூர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சும்மா வரல. இந்த இவங்களும் திருநெல்வேலி தான் பாஸ்டர். சும்மா ஒரு எஃபோர்ட் எடுத்து தான் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை வேல்யூ பண்ணுறீங்கன்றதை நான் நம்புகிறேன். வித்தவுட் இதை வேல்யூ பண்ணாமல் யாரும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரல அப்படின்றத நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ அதனால் எனக்கு என் மைண்டில் ஒரு 100 பேருக்காவது இந்த வருஷம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் முதல் மீட்டிங்லேயே 50+ நீங்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த 50+ 100 பேரை விட பெருசு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ
இல்லை இல்லை, ஆண்டவர் வந்து சில காரியங்களை ரொம்ப அழகாக செய்வார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்வார். நம்ம யோசிப்போம், கனெக்ட் பண்ணுறது எல்லாம் ரைட்டு, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுவார், செய்வார். ஸோ என் மினிஸ்ட்ரியில் நான் ஆழமாக ஒன்று நம்புகிறேன், லெட் பை த ஸ்பிரிட், தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுவதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். அவர் செய்யும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நிறைய விஷயங்களில் பார்த்ததுனால கொஞ்சம் தைரியம் அதிகமாகிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்துடலாம், கர்த்தர் ஏதோ ஒன்று செய்வார் அப்படின்ட்டு. வழக்கமாக ஒரு கூட்டத்துக்கு இப்போ மற்ற கூட்டத்துக்கு எடுத்தால் கூட ஏதாவது ஒரு எஃபோர்ட் எடுத்து அதுக்கான கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு என்ன ஒர்க்குன்னு பெருசாக போஸ்டர் போட்டிருக்கிறோம், சில நண்பர்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லியிருப்போமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக என்ன பண்ணல, எஃபோர்ட் எடுக்கல. அதுவும் நாம் செய்கிற முதல் கூட்டத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது, இட்ஸ் அ பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆமென். இன்னொன்று வந்து பொதுக்கூட்டம்ன்றது வேற, தலைவர்கள் கூட்டம்ன்றது வேற. அது கொஞ்சம் எண்ணிக்கைக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஆனால் ஆழமாக நான் நம்புகிறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் மூலமாக மிகப்பெரிய இம்பேக்டை தேவன் செய்ய போகிறேன். ஸோ ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி இன் மை ஸ்பிரிட். உங்கள் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை தேவன் ஏற்படுத்துவார். அதுக்கான சில விதைகளை உங்களுக்கு தரும்படி அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் ஆழமாக நான் நம்புகிறேன். ஸோ அதனால் சம் இம்பார்ட்டேஷன் already is take place. Amen. It's going on already. நீங்கள் அறிந்தோ அறியாமலேயோ இந்த இடத்தில் ஒரு பகிர்ந்தளிப்பு என்கிற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்களே பார்க்க போகிறீங்க, ஆச்சரியப்பட விதத்தில் பார்க்க போகிறீங்க, என்ன நம்ம ஊழியர் வேற மாதிரி போத அப்படின்ற மாதிரி நீங்கள் வியந்து போகிற மாதிரியான காரியத்தை கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் அவர் செய்ய துவங்கி விட்டார். ஆமென். ஸோ ஐ பிலீவ் தட் ஆண்டவர் என் தலையில் என் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாருன்றதை நான் ஆழமாக நம்புகிறேன். அதனால் ஐ நோ வெரி வெல் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்கள் ஊழியம் எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் எவ்வளோ மகிமையான காரியங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றத என்னால் பார்க்க முடியுது. அதனால தான் எந்த வருஷமும் செய்யாத ஒன்றை இந்த வருஷம் செய்கிறோம். போதகர்கள், ஊழியர்கள், செழிப்பு, கருத்தரங்கு. ஸோ இதுவே ஒரு ப்ரொஃபெட்டிக் தான். இந்த வருஷம் மிகப்பெரிய செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எஸ் ஐ ரியலி மிகப்பெரிய ஆசீர்வாத மண்டலங்கள் உங்களுக்காக திறக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. முதல் விஷயம், இந்த வருஷம் பண பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. கடவுள் உங்களுக்கு தந்த நோக்கத்தை நிறைவேற்ற பணம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்கள் கையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோ, ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ உங்கள் ஊழியத்தில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவ ஊழியர்கள் மேலே, அவங்க செய்கிற ஊழியத்து மேலே ஐ டிக்ளேர் தட் வேர்ட். ஆமென். ஸோ ஒரு பெரிய நிதி சுதந்திரம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஒரு பண சுதந்திரம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஸோ அதை விசேஷமாய் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இந்த கூட்டம் நடத்துனுடைய நோக்கமே தேவ ஊழியர்கள் ஒரு ரொம்ப அழுத்தத்தோட, அப்படி மன அழுத்தத்திலையும் இதுலேயும் அவங்க இல்லாமல், அவங்க ஒரு விடுதலையான மனநிலையில் இருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்றது தான். ஆமென். That's the only purpose we are doing this conference. Amen. There is no other things in my mind. இதுவரைக்கும் நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த என்ன நோக்கம் தூய்மையாக இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாத்தையுமே செஞ்சு விடுச்சிடுவார். சும்மா அப்படியா இப்படியா அதெல்லாம் நமக்கு ஏதாவது பண்ணணுன்னா அது அவர் டேடி பண்ணுவார். அதுக்காக யாரையும் மிஸ்யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவர் அதுதான் செழிப்புன்றேன் நான். அதுதான் செழிப்புன்றேன். செழிப்புனா என்ன? தேவனை நீங்கள் நம்புவது. ப்ராஸ்பெரிட்டி மீன்ஸ் இஸ் பிலீவிங் காட் ஃபார் யுவர் வெல்னஸ். உங்கள் நலனுக்காக, உங்கள் முன்னேற்றத்துக்காக என்றைக்கு உங்கள் மனது தேவனை நம்ப ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நீங்கள் செழிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரி கோட்ஸ் இல்லை. இப்போ நான் சொன்னது ரொம்ப நார்மலானது, ஆனால் செய்யாதது. ரொம்ப நார்மலான திங்ஸ். கர்த்தரை நம்புகிறவனோ அவ்வளோதான். எப்படி செழிக்கிறீங்க என்ற ஒரு பாஸ்டர் கேட்டார், எப்படி உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் வருது அப்படின்னார்.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவுமே இந்த கொல்லவனிகபுரத்தில் இருந்தபோது என்னுடைய ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு அப்படி சர்ச் பார்த்துட்டு செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இதுதான் அப்படின்னேன், இதுதான் நான் செழிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னேன். அவர், விளையாடாதீங்க பாஸ்டர். அவர் சொல்கிறார், விளையாடாதீங்க, நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன் அப்படின்றார். நான் என்ன கேட்குறேன்? ப்ராக்டிக்கலாக கேட்குறேன்றாரு. அவர் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோத்துக்கும் ஒரு பிரசங்கியார், ஒரு போதனையாளர், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பைபிள்ல இருந்துலாம் செழிப்பு வருமா? செழிப்பு வரணும்னா ஒரு வெள்ளைக்காரனோட தொடர்பு வரணும், இல்லைன்னா எவனாவது ஒரு பணக்காரன் நமக்கு சிக்கணும். இப்படி தான் மைண்டில் இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு எந்த வெள்ளைக்காரனையும் தெரியாது, எந்த பணக்காரன் பின்னாடி நான் போனது கிடையாது. ஸோ ஆனால் வானத்தை திறந்து கொட்டுகிற ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன். செழிப்பின் பிரமாணங்களை நான் கற்றிருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து. அது என்னை செழிக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் அவரால் பெருசாக நம்ம முடியல, கன்வின்ஸ் ஆக முடியல. அதான் பிரச்சனை பாருங்களேன் ஊழியர்களுக்கு. ஸோ தட்ஸ் we have a good intention, good purpose. இந்த கூட்டங்களை செய்வதற்கு சிம்பிளாக சொல்கிறாங்களே, யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நான் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். கஷ்டம் நல்லதுன்னு எனக்கு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ 16-17 வயசில் என்னுடைய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு ஆகும்போதே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆண்களின் திருமண வயது 21. அதை கரெக்டாக நான் வந்து வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. திருமணம் நினச்சிக்காதீங்க, ஃபினான்ஷியல். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பேடன் ஆகிடுச்சு. வாலிப பையன்னா அங்கே எங்கேயாவது உட்காருவோம், எங்கேயாவது சாப்பிடுவோம், எங்கேயாவது தூங்குவோம், இவங்க கூட அப்படி. மேரேஜுக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நிறைய நீட்ஸ் எல்லாம் துரத்துது. பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியும். அந்த மாதிரி காரியங்களுக்கான பதிலை போய் யார்கிட்டையாவது கேட்டால் ஒன்றும் பெருசாக யாரும் சொல்லலை. அது ஊழியம் அப்படி தான் இருக்குன்றாங்க. ஏன்னா நான் பார்த்ததெல்லாம் மிஷினரி தலைவர்கள் வந்து அதான் சொல்லலை, அர்ப்பணம் இருந்தது, ஆனால் இவர்கள் சொன்ன அற்பமான பணம் இல்லை. எந்த அளவுக்கு நான் வந்து தியாகமாக செய்யணும்னு நினச்சிட்டேன்னா, உபவாசம், கண்ணீர் எல்லாத்துலேயும் போய் லங்ஸ்லாம் பாதிக்கப்பட்டு பிளட் வாமிட் எடுக்கிறேன். ஏஜ் 21ல் ரத்த வாமிட் எடுக்கிற அளவுக்கு அர்ப்பணிப்பின் உச்சத்தில் போயாச்சு. இன்னும் கொஞ்சம் போனால் குழிக்குள்ளே போயிருப்போம். கடவுள் கிருபையாக தூக்குனார், இல்லைன்னா இன்னைக்கு கதை வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ இவ்வளோ பண்ணியாச்சு. ஸோ ஒரு நிறைய நினைக்கிறேன். நான் சின்ன குழந்தைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், வாலிபர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், என்னெல்லாமா நினைக்கிறேன். எல்லாம் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாம் திட்டமாக தான் இருக்குது, விருப்பமாக தான் இருக்குது. அது எதுவுமே என்ன பண்ணல, நிறைவேற்றவே முடியல. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழுத்தமான ஒரு சூழல். அப்போ நான் இந்த மிஷினரி தலைவர்களை பார்த்தேன்னா, இவங்க வந்து இந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பணம்ன்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பேர் 200 பேர் அவங்கவுங்க திராணிக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களை கூட்டுவாங்க. கூட்டிகிட்டு அந்த தரிசனத்தை பற்றி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இங்கே இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைமில் எத்தனை பேர் இதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு கையை தூக்க வச்சு, ஒருத்தர் இப்படி சொரியறதுக்கு தூக்குனா கூட டப்புன்னு நிரப்புங்க பிரதர் அப்படின்னு டக்குன்னு அதுக்கு வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப தயாராக இருப்பாங்க. டக்குன்னு பேப்பரை கொடுத்து, ஆமாம் அந்த அந்த கோலத்தில் டிக் பண்ணுறதுக்கு பேனா இல்லையன், பரவாயில்ல கேர்பின் எடுத்து குத்துங்க அப்படின்றார் ஒருத்தர். ஓட்டை மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அப்புறம் மாதம் ஒரு முறை போய் அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பணம் வசூல் பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் வந்து ஆரம்பத்தில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ். என்ன வாலண்டியர்ஸ்னால், இந்த பைசா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிற வாலண்டியர்ஸ். வேலை பார்த்துக்கிட்டே மிஷினரி ஊழியங்களுக்காக இப்படிப்பட்ட வேலைகள்லாம் என்ன பண்ணுறது, செய்கிறது. 50 ரூபா அப்படி எழுதி கொடுத்துருப்பாங்க, 100 ரூபாய் எழுதி கொடுத்துருப்பாங்க.
போவேன் நான் அந்த வீடுகளுக்கு போயிட்டு அங்கே 50 ரூபா ஆஃபரிங் வாங்குறதுக்காக நிற்போம். 50 ரூபா கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நேரம் இந்த அக்காவை கடுகு டப்பா வெந்தய டப்பாலாம் தேடிட்டு, தம்பி 50 ரூபா இல்லை, சாயங்காலம் வரீங்களா அப்படிம்பாங்க. அவங்க இந்த 50 ரூபா அவங்க தேடுற வரைக்கும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களோடத்துல சிரித்து பேசி அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்போம். சாயங்காலம் வரணும். சாயங்காலம் வந்தால் இப்போ சிரிக்க மனசு இல்லாட்டனாலும் இந்த பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் சிரித்து பேசணும் பாருங்களேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். இப்படி போகும்போது நான், ஆண்டவரே இது பிடிக்கவே இல்லை, ஆண்டவரே வழி தெரியல, ஆனால் இது பிடிக்கவே இல்லை, என்ன இதுதான் லைஃப் ஸ்டைலா, இப்படி தான் ஊழியம் செய்யணுமா அப்படின்றதான் இருந்தே தவிர ஆன்சர் என்னன்றது தெரியவே இல்லை பாருங்களேன். அது அப்படி தான் அப்படின்னாங்க. இப்படி வருஷங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் கிட்ட நிறைய ஃபெயிலியர்ஸை தான் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். சில பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சில பேர் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. இதெல்லாம் நடந்தது தவிர ஒன்றும் பர்சனலாக ஐ எம் நாட் பிளஸ்ட். நான் செய்யணும்னு நினச்ச எதையுமே முழுசாக செய்ய முடியல. என்னை பார்க்குற நண்பர்களோ உறவினர்களோ வந்து பரவாயில்ல ஏதோ நல்லா இருக்கிறான்னு, என் கடவுளை கொஞ்சம் நல்லா நினைக்கிற மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய பயணத்தில் இருந்துச்சு பாருங்களேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த தேடலும் இந்த கேள்விகளும் சில என்கவுண்டர்ஸ் என் வாழ்க்கையில் நடக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் முதல்ல என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்த விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது என்னுடைய அறியாமை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் வந்து இந்த கஷ்டத்தின் வழியாக ஒன்று அவரே என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன பண்ணுறாரு, பாடம்லாம் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. அதனால் 40 வருஷம் வனாந்தரம், அதுக்கப்புறம் தான் கானான் அப்படின்னார். அப்போ நான் 20 வயசு. அப்போ நம்ம 60 வயசில் தான் எங்கே போவோம், கானானுக்கு போவோம். என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அப்போவுமே 40. அப்போ இவர் எத்தனை வயசில் தான் போவார், 80 போவார். அப்போவுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பாலும் தேனும் இவர் போவாரா இல்லை இவர் வாயில் ஊற்றுவாங்களா, ஒன்றும் தெரியலையே, அதைத்தான் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரே குழப்பம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற ஆட்களோ ஒன்றும் பெருசாக என்னால் கண்டுபிடிக்க முடியல, தெரியவே இல்லை பாருங்களேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கிரேஸ் ஆண்டவர் என் வாழ்க்கையில், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு கிருபை ஒன்று உண்டாயிருந்தது. அது என்னென்னா, படிக்கிற பழக்கம், வாசிக்கிற ஒரு பழக்கம். ஆக்சுவலி நான் ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு மும்பைக்கு ஓடி போனதே, எவன்பா அந்த புக்கெல்லாம் கண்டுபிடிச்சான், நம்மளால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இதே திருநெல்வேலியில் 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே எங்கள் ஊரில் என்ன எழுதினாலும் மார்க் போடுவாங்க, இந்த ஊரில் என்ன எழுதினாலும் ஒரு கோடு மட்டும் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க பெருசாக. எங்கள் ஊரில் நாங்கள் நல்லா கதை அடிப்போம். அது அப்படி இப்படின்னு எழுதி அந்த கேள்வியை 10 வாட்டி எழுதி ஏதாவது எழுதி எங்கள் ஊர் டீச்சர்ஸுக்கு நிறைய இருக்கா, டாப்புன்னு போடு மார்க், ஏதோ நிறைய இருக்குது அப்படின்ட்டு. திருநெல்வேலியில் பார்த்தா கோடு மட்டும் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அந்த அன்றைக்கி ஊர் பாம்பேக்கு போயாச்சு. ஆமாம், நம்ம பாட்ஷாவாக மாறினது அங்கே தான். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, சொல்லுங்கள் பாம்பேயில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே போன அந்த ஸோ அங்கே தான் அந்த டைமில் எனக்குள்ளே என்னென்னா, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ளே ஒரு கிரேஸ் வேலை செஞ்சது, அந்த மீண்டும் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம், கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம். ஸோ உட்காந்து வந்து புத்தகங்கள் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு காமன் புக் ஸ்டோர்ஸ், ஸோ அங்கே நான் போயிருந்தேன். அங்கே நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு புக்கு என் கையில் கிடச்சிச்சு. 2-3 பக்கம் திறந்தேன், என்னமோ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு, பாம்பேயில் வந்து மட்டுங்கான்னு ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து கிரீஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு அங்கே போய் அந்த புக்கு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். அந்த புத்தகத்தை வந்து சும்மா எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். பார்த்தா அது ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம். புத்தகத்துடைய பேர் வந்து ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்ற புக்கு. ஸோ வாசித்துட்டே இருக்க ஒரு போதகர்
ஒருத்தர் போதகராக இருந்து அவர் எவ்வளவு செழுமையாக இருக்கிறார், வேதாகமத்தை எவ்வளவு ஞானத்தின் பெட்டகமாக அவர் பார்க்கிறார். ஒரு போதகராக வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு யூனிவர்சிட்டியே கட்டிட்டார். பிலடெல்பியான்ற இடத்துல ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை கட்டி மிகப்பெரிய காரியங்களை செய்து உலகமெங்கும் பெரிய தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் இந்த ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தை, ரசல் கான்வலுடையது, இந்த புத்தகத்தை ஃபவுண்டர் ஆஃப் டெம்பிள் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தியை 5000 முறை 5000 முறை ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு பிரசங்கத்தை அந்த அளவுக்கு எஃபெக்டை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ இதை வாசித்த போது என்னமோ நான் தேடிட்டு இருக்கிற என்னுடைய கேள்விகளுக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் இது பதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் பைபிளை பற்றி சொல்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. இந்த பைபிள் இருந்தால் ஒரு நாட்டையே உருவாக்கலாம் அப்படின்றார். இது வந்து கடவுளுடைய ஞானம்ன்றார். இது வச்சு நீ என்னதான் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில், அத்தனையும் சாதனையின் சிந்தனை இதில் இருக்குது அப்படின்றாரு. எனக்கு இப்படி நான் கேட்டதே கிடையாது. இப்படி ஒருத்தர் சொல்லியோ இது பண்ணியோ எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு ஒவ்வொரு தாட்டும் என்னை என்கவுண்டர் பண்ணுது, ஒவ்வொரு வார்த்தைகளும். ஸோ திருப்பி படிக்கிறேன் நான். இது வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கண்ணதாசன் பதிப்பகம்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் இதை தமிழில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழில் வந்து வைரங்களை வசப்படுத்துவோம் அப்படின்ற பெயரில் அது வந்துருந்தது. ஸோ நான் ஒரு சீசனில் அந்த புக்ஸ் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ இந்த காப்பி இல்லைன்னு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. யோசிச்சிருக்கேன் ஒரு சீசனில் நம்மளே ஒரு 1000-2000 புக்ஸ் மொத்தமாக வாங்கி நாம் என்ன பண்ணுவோம், கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஒரே புக்ஸ் தான் வேலை செய்யணுன்றது இல்லை. எனக்கு வேலை செஞ்சது உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? என்னுடைய தாட்டை அது மாற்றிச்சு. என்னுடைய கேள்விகளுக்கு இந்த புத்தகத்திலேருந்து பதில் கொடுக்குது. அது வரைக்கும் நான் பார்த்த பைபிளை முதல்ல வித்தியாசமாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஒரு நேரம் ஆசையாக படித்தேன், அப்புறம் நாளாக கடமையாக படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒன்றும் பெருசாக படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத போது ஒரு சோர்வு, மன அழுத்தம் தான் இருந்ததே தவிர ஒன்றும் பெரிய ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை எனக்கு இல்லை. பட் இந்த புத்தகத்துக்கு அப்புறம் வேதத்தை நான் பார்க்குற விதம் வந்து மாறிச்சு, ஆண்டவரை பார்க்குற விதம் மாறிச்சு. இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பைபிளை படிக்கும்போது எனக்கு அது வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. தேவன் வித்தியாசமாக தெரிய ஆரம்பித்தார். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் என்கவுண்டர்ஸ் இன் மை லைஃப். இதை நான் வாசித்து இதை நான் தேடிட்டே இருக்கும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தோல்வியின் வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு தரித்திர வாழ்க்கை கிடையாது. ஒரு போதகராய், ஒரு ஊழியராய் நான் வந்து இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை வந்து கொண்டு போனது என்னுடைய அறியாமைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேதத்தை திறந்து பார்த்தா பைபிள்லேயே போட்டிருக்குது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுது. ஆனால் மதம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, கடவுள் தான் உன்னை கஷ்டப்படுத்துறாரு, கடவுள் தான் உன்னை அந்த கஷ்டத்தின் வழியில் என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறாரு. இந்த கஷ்டம் நல்லது, உனக்கு வந்து டிஃபி நல்லது, உனக்கு வந்து அவமானம் நல்லது. இப்படியே தான் மண்டைக்குள்ளே எப்போமாவது ஒன்று நல்லதுன்னா அதை எதுக்கு எதிர்க்க போகிறீங்க? நீங்கள் எதிர்க்க போகிறதே கிடையாது. அதனோடு வாழ பழகி கொள்வீர்கள். ஸோ இப்படி தான் போச்சு. பட் இந்த மாதிரியான சிந்தனைகள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பாஸ்டர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையிலே எல்லாம் மாறிடல. ஆனால் முதல்ல என் மனதில் ஒரு மாற்றம் வந்துச்சு, என் சிந்தையிலே ஒரு மாற்றம் வந்து. ஸோ நான் இனி தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன். இவ்வளோ நாள் நான் வாழ்ந்தது என் அறியாமை. இப்பொழுது எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது. என் தேவன் நல்லவர், என் தேவன் என்னை நேசிக்கிறவர், என் தேவன் எனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரை நம்பி அவர் வார்த்தையின்படி செஞ்சா பிலடெல்பியா அல்ல அவர் யூனிவர்சிட்டி கட்டின மாதிரி நான் ஒரு நல்ல ஊழியத்தை கட்டி எழுப்புவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னியே என்ன பண்ணுச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பயணமே ஆரம்பித்தது. ஸோ இன்னைக்கு அந்த கருத்தை தான் நான் உங்களுக்கும் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கிவ் ஒன் ஸ்கிரிப்சர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்கிரிப்சர். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள்
கெம்பீரித்து மகிழ்ந்து தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் நீதி விளங்க விரும்புகிறவர் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமென். ஸோ இந்த பாஸ்டர்ஸ் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்க்கான வார்த்தையே இதிலிருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அவ்வளோ நாள் நான் என் பாடு, என் வேதனை, என் கஷ்டம், என் தோல்வி இதெல்லாம் தான் இட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரியான ஸ்கிரிப்சர்ஸ் எப்போ என் கண்ணில் பட்டுச்சோ அப்போ தான் தெரிஞ்சது கர்த்தர் என் சுகத்தை விரும்புகிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேன் ஆஃப் காடுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்கள் சுகத்தை விரும்புகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஒன்று மகிமையை சேர்க்கிறது. அது உங்கள் பலகீனமோ உங்கள் தோல்வியோ அல்ல. அவருக்கு எதில் மகிமை உண்டாகுதான்? சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியனுடைய தோல்வியில், ஒரு ஊழியனுடைய மரணத்தில், ஒரு ஊழியனுடைய வறுமையில் கர்த்தர் மகிமைப்படலை. கர்த்தர் எதில் மகிமைப்படுறாருன்னா அவனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு யங் மினிஸ்டர்ஸுக்கும், இன்னும் அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்கள் சுகத்தை விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் நலனை அவர் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, இதுதான் முதல் பாயிண்ட். இதுதான் முதல்ல உள்ள ஆழமா போக வேண்டிய காரியம். உங்கள் செழிப்பு கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். In amplified பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. Let them shout for joy and rejoice who favor my vindication and want what is right for me. Let them say continually, let the Lord be magnified who delights and take pleasure in the prosperity of his servant. Amen. What a word. Prosperity of his servant. எல்லாம் சொல்லுங்க, prosperity of his servant. நல்ல சவுண்டா சொல்லுங்களேன். Come on. Prosperity of his servant. அப்பனா என்ன? தம்முடைய ஊழியக்காரரின் செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Reklama shatu labreh. Hallelujah. Who delights and take pleasures. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு பெரிய பேரின்பமும் கர்த்தருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் எதில் உண்டாகிறதாம்? தமது ஊழியக்காரரின் செழிப்பிலே. ஆமென். ஸோ இந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் செழிப்பை விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் சுகத்தை விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் செழிப்பிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் நீங்க செழிப்பா இருக்கிறதுல தான் அவருக்கு மகிமை இருக்கிறது. உங்களுடைய செழிப்பிலே ஆமென் அவர் மகிமைப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். Let the Lord be magnified who delights and take pleasure in the prosperity of his servant. Hallelujah. Repoko shatala brekete. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய செழிப்பை என் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ரொம்ப நாளா நான் தான் விரும்பல. ரொம்ப நாளா அது தவறென்று மதம் எனக்கு சொல்லி கொடுத்தது. மதம் என்ன சொல்லிச்சு? நாமெல்லாம் மெழுகுவர்த்தி அப்படியே எரிந்து என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கணும். மெழுகுத்திரி நிலைமை ஃபினிஷ்டு. நீ ஒண்ணுமில்லாம போய் மற்றவங்க என்ன பண்ணணும்? வாழ வைக்கணும்ட்டாங்க. அப்புறம் தான் நான் பைபிள் படித்தேன். எரிஞ்சிச்சு அந்த செடி, ஆனா கருகலை. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எரிந்தது. bless you brother. எரிந்தது, ஆனா என்ன பண்ணல? கருகலை. எல்லாம் சொல்லுங்க, ஒளி கொடுக்கணும், அதுக்காக கருகணுன்ற அவசியம் இல்லை. that's the things.
ஒளி தரணுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம மற்றவர்களுக்கு ஒளியா இருக்கணும். ஆனா நீ ஒளிஞ்சு போய் தான் ஒளியா இருக்கணும். இதுதான் மதம் சொல்லி கொடுத்தது. நீ ஒளிஞ்சாதான் நீ ஒளியா மாறுவ. அதனால நீ ஒளிஞ்சு போ, நீ ஒளிஞ்சு போ. சில பேர் பார்த்தாங்க நம்ம ஒளிஞ்சு போக வேண்டாம், அவனை ஒளிச்சிருவோன்னு ஒளிச்சுட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற. என் மனைவி, நான், என் 2 பிள்ளைங்க, அதான் அந்த 4 பேர். இந்த 4 பேருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஒன்று இப்படி போயிடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு செடி எரிகிறது, ஆனா என்ன பண்ணல, முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமா, தேவ ஊழியர்களாகிய நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க, பிறருக்கு நன்மையா இருக்க, பிறருக்கு வழியாக ஒளியாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது நீங்க ஒளிஞ்சு போய் நீங்க ஒண்ணு மூலமாய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்க தியாகத்துல இந்த தீ எரியணுன்ற அவசியம் கிடையாது. இயேசுவின் கல்வாரி தியாகத்தினால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். bless you pastors. இயேசுவின் கல்வாரியினாலே ஜனங்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே தவிர உங்க தியாகம் இல்லை, உங்க புண்ணியமும் உங்களுடைய இதுவும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கல்வாரியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் நன்றாய் இருந்தே மற்றவர்களை நன்றாய் வைக்க முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை ஆசீர்வாதமாய் ஆக்க முடியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எரியுங்கள் ஆனால் கருகாதிருங்கள். ஆமென். இல்ல பிரதர், நம்ம கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கணும், அதெல்லாம் புரியுது. நம்ம மெழுகுத்திரி போல, ஆனா இது வேற மாதிரி மெழுகுத்திரி, கரையவே கரையாது. ஆமென், ஆமென். இது உருகவே உருகாது, இது எரியும் ஆனா கருகாது. ஷாக்கலா பிரஹான்ஜலா ப்ரோகோ. இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. நான் என்ன நினைச்சேன்னா, மெழுகுத்திரி மாதிரி நம்ம அப்படியே இதாகி அந்த ட்ரூத்தை மட்டும் நான் நம்பியிருந்தேன்னா ஒரு 20-25லயே நான் உருகி முடிச்சிருப்பேன். ஏன்னா கொஞ்சமா உருகுனேன், பயங்கரமா உருக ஆரம்பிச்சிட்டேன். நான் 25லே போயிருக்கும். ஆமே, இப்போ பாருங்க, போகணும் 1000 வருஷமாவது போலான் இருக்கிறோம். ஆமென். ஆமா, போயிட்டே இருக்கலாம். ஆமென், தடையே இல்லை. ஆமென். ஷாக்லே மோகோ சாலா பிரேக்கே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் எரிவேன், ஒளி தருவேன், ஆனால் ஒளிய மாட்டேன். ஆமென். எரிவேன் ஆனால் வெந்து போக மாட்டேன். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன்ஸ் உங்க மேல இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்க மேலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். மக்கலா பிரஷ்யாலா ரபகதாரா. ஹalleluya. தம்முடைய ஊழியக்காரரின், ஆமென், thank you brother, bless you. தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர். ஆமென். சார், ஊழியம் நல்லா இருக்கணும்னா முதல்ல ஊழியம் நல்லா இருக்கணும். என்ன கேட்டா, ஊழியத்துக்கு காசு கொடுக்கறத விட ஊழியனுக்கு காசு கொடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை ஊழியக்காரரா இருந்தே நீ ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்குது பாருங்களேன். அதான் பிரச்சனை. எந்த அளவுக்கு நமக்கு மைண்டை ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. இதை விசுவாசி ஏத்துக்கலான்னா கூட பரவாயில்ல, இதை யாரே முதல்ல ஏத்துக்க கஷ்டமா இருக்குது நமக்கு. ஆனா கர்த்தருடைய நீதி அதுதான், கர்த்தருடைய நியாயம் அதுதான். நீங்க நல்லா இருந்தாதான் சார், அதாவது அத்தி மரம் நல்லா இருந்தாதான் அத்தி பழம் வரும். நீங்க நல்லா இருந்தாதான் ஊழியம் நல்லா நடக்கும். கர்த்தர் பாருங்க, ஊழியம் நல்லா இருக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியம் நல்லா இருக்கணும். வீடு பெருசா, வீட்டை கட்டினவன் பெருசா?
நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இந்த இடத்தை பார்க்க வந்தீங்களா இல்ல பாலசேகர்ன்ற ஒருத்தரை பார்க்க வந்தீங்களா? இந்த இடத்துக்கு வரல. அப்ப இந்த இடத்தை விட முக்கியமான ஆள் யாரு? நான் தான். Yes, I am the important person. Amen. Bless you, Pastor. எபிரேயர் 3:3 விதமாய் சொல்லுகிறது. Hebrew chapter 3 and verse 3. சூப்பர்மா, வண்டர்ஃபுல். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப வேல்யூவானது. அந்த ஒரு பாயிண்டை வச்சே முழு நாளும் பேசலாம். ஆனால் நிறைய சொல்லணுன்றதுனால நான் கடகடன்னு போகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வீட்டை விட யார் பெருசு? சிலர் வேற மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு செங்கல்ல இதானா கூட அப்படியே நெஞ்சு பாதிக்கப்பட்டு அங்கனே உட்காந்துருப்பாங்க. பெரிய படையப்பா சிவாஜி அப்படியே பில்டிங்கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க பாருங்க. இந்த வீட்டை விட்டு போன உடனே அவர் உசிரே போயிடும். அப்போ வீட்டை விட வீடு தான் பெருசு, ஆள் ரொம்ப சின்னது. அந்த மாதிரி காமிச்சு விட்டாங்க. நான் சொல்றேன், உங்க ஊழியத்தெல்லாம் விட ரொம்ப முக்கியம் நீங்க தான். நீங்க தான் ரொம்ப முக்கியம். You are more important. ஆமென். நீங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறீங்க. ஊழியத்தை விட ஊழியனே முக்கியம். ஆமென். நீங்க தான் முக்கியம். You are very important. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளை எரிச்சு, நம்மளை கருக்கி, நம்மளை உருக்கி, நம்மளை தேய்ன்னு தேய்ச்சி, நம்மளை ஒண்ணுமில்லாம பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம். உங்க தியாகத்துல வளர்றதுக்கு பேர் ஊழியமே கிடையாது. மறுபடியும் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாரு, என் முழங்கால தான் பிரதர் இந்த சபையே நிக்கி அப்படின்னாரு. எனக்காவது உட்கார்ந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? சபையை படுத்துருமா அப்போ? நோ 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 நோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் prayer is very important. That's not the things. விஷயம் என்னன்னா, என் தியாகம் என் புண்ணியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். சார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோமா இல்ல உங்க தழும்புல குணமாக போறாங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க தழும்போடு திரிறீங்க? ஏன் தழும்புகளால் ஜனங்கள் குணமடைய போவதில்லை. இயேசுவின் தழும்புகளால் ஜனங்கள் குணமடைகிறார்கள். இயேசுவின் காயங்களால் மக்கள் குணமடைகிறார்கள். அப்புறம் எதுக்கு நான் காயப்பட்டுக்கிட்டு, நான் அவமானப்பட்டுக்கிட்டு, நான் வேதனைப்பட்டுக்கிட்டு, நான் ஏழ்மையா இருந்தா ஊர் செழிச்சிருமா? என் தியாகத்தால் ஊழியங்கள் வளருவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதல்ல பேஸ்மெண்ட். ஊழியத்துக்காக சில தியாகம் பண்றீங்க, சில முயற்சிகள் எடுக்கிறீங்க, அது சொல்ல, அது பேஸ் கிடையாதுன்ற. அது அடிப்படை கிடையாது. அடிப்படை என்ன? இயேசுவின் தியாகம், இயேசுவின் சிலுவை, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் புண்ணியம். வேதவசனம் என்ன சொல்லுது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்ட ஆசாரியராய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனா இப்போ அவருடைய புண்ணியத்தை பேசுறது இல்ல, இவங்க புண்களை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன எங்க அடிச்சாங்க தெரியுமா? இப்படிதான் போன வாரம் ஒருத்தன் கூட்டிட்டு போய் ஒரு தெருச்சந்தில வச்சு அடிச்சான். அங்க ஒருத்தன் கூட்டு போய் இங்க ஒரு 3 நாள் அடிச்சான். இதுல எதுப்பா நீ அப்படின்ற மாதிரி இவங்களுடைய தியாகங்கள், இவங்களுடைய புண்ணியங்கள், இவங்க வாங்கின அடி, இவங்க வாங்கின உத, இவங்க பட்ட கஷ்டம், இவங்க பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருந்தது, இதே தான் பேச்சு. சார், வேதவசனம் சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். You are the royal priesthood. Amen. Amen. You preach the finished work of Christ. Amen. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டம், உங்க வாழ்க்கையில வந்த தியாகம், நீங்க என்னெல்லாம் சார் அவருடைய புண்ணியங்களை எல்லாம் சொல்லுங்க. அவருடைய புண்ணியங்களை தேவன் இறங்கினார் உன்னை தூக்க. கடவுள் மனிதனானார்.
மனு வர்க்கத்தை ஆசீர்வதிக்க கடவுள் தன் இரத்தத்தை சிந்தினார். தேவன் தன் குமாரனை கொடுத்தார். ஆமென். அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. அவரை அவமானத்துக்கு உட்படுத்தினாங்க. அவர் மரணத்துக்கு தன்னை உட்படுத்தினார். மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை. That is the gospel. That gospel is the power of God unto salvation. Amen. இது விட்டுட்டு நான் என்ன கஷ்டப்பட்டேன், நான் ரொட்டி தின்னாம இருந்தேன், ஆமா என் பிள்ளைக்கு பால் இல்லாம இருந்துச்சு சார், இது சுவிசேஷமே கிடையாது. இது கிடையாது. நீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரசங்கம் பண்ணதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய புண்ணியங்கள். அதுக்கு தான் உங்களை வரவழைச்சார். உங்களை வரவழைச்சது நீங்க இருந்த இருளை பத்தி பேசுறதுக்கு இல்லை. நான் ஒரு நாள் அந்த காலத்தில் இருந்தேன் தெரியுமா, அதை பேசுறதுக்கு இல்லை. அந்த காலத்துல இருந்து உங்களை கூப்பிட்டாரு அவரை பேசுறதுக்கு. Amen. Preach Christ. Preach the finished work. Amen. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு இது பண்ணேன். அதாவது இது ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாய் மாற முடியாது. ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புகிற அஸ்திபாரம் என்னன்னா, Christ is the foundations. Amen. நம்ம பாஸ்டர் சர்ச்சு பேர் எதாவது வச்சிருக்கிறாங்க, ஆல்வின் பாஸ்டர். இயேசுவே அஸ்திபாரம். இது இது நம்ம இதுக்கு பேரும் அதான், ராக் ஜீசஸ் அப்படின்னு தான் வச்சிருக்கிறோம். இந்த 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 வீடு எதுல நிக்குது? இந்த கண்மலையின் மேல நிக்குது, மணல் மேல கிடையாது. உங்க புண்ணியம், உங்க தியாகம், உங்க உபவாசம், உங்க கிரியை வச்சீங்கன்னா அது மணல்ல கட்டின வீடு. ஒரு காத்துக்கும் ஒரு மழைக்கும் அது நிற்காது. அவருடைய புண்ணியம், அவருடைய தியாகம், அவருடைய நீதி, அவருடைய செயலை அஸ்திபாரமா வச்சீங்கன்னா உங்க ஊழியத்தை, உங்க வீட்டை இடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்காது. எந்த பெருவெல்லம், எந்த பெருங்காற்று வந்தாலும் நான் சொல்றேன், அந்த வீடு நிற்கும். ஆமென். அந்த வீடு நிற்கும். அவ்வளவுதான். So what is the foundational things? What is the message? என் காயங்கள் ஜனங்களை சுகமாக்க போவதில்லை, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We can share our experience, நம்ம அனுபவங்கள், நாம வந்தது இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அதே ஃபவுண்டேஷன் ஆக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க கஷ்டப்பட்டது, நீங்க வந்ததெல்லாம் சொல்லாதீங்க. அது அப்படி சொல்ல, நான் சொல்ற செய்தியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் அது கிடையாது பாஸ். அது ஃபவுண்டேஷன் கிடையாது. ஃபவுண்டேஷன்ன்றது என்ன? அவருடைய புண்ணியம், அவருடைய தழும்புகள். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் ஏன் எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்தார் தெரியுமா? எதுக்கு? ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்குலாம் நான் கரெக்டாக ஜோம் பண்ணுவேன்றதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி ஜோம் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு HIV வரணுமா பாஸ்டர்? எப்படி பாருங்க, இந்த கண்டுபிடிப்புலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதான் அப்போ உலகத்தில் உள்ள அம்புட்டு வியாதி எனக்கு வந்தாதான், நான் அந்த வியாதியின் கஷ்டத்தை உணர்ந்தாதான் நான் என்ன பண்ண முடியும். எல்லா வியாதிக்கும் ஜோம் பண்ணணும்னா ஒரு பாஸ்டர் அவருக்கு முதல்ல என்ன பண்ணணும் சார்? ஏன் இந்த டீச்சிங், இந்த சிந்தனையே ஏன் தெரியுமா? ஏதோ இவங்க தழும்புல குணமாகறன்ற ஒரு அறிவில் தான். நான் சொல்றேன், எனக்கு ஒரு வியாதியும் வர வேண்டியது இல்லை, அவருடைய தழும்புகளால் குணமான. ஆமென். வயிற்றுவலி வந்தாதான் வயிற்றுவலிக்கு ஜோம் பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக் வந்தாதான் ஹார்ட் அட்டாக் ஜோம் பண்ண முடியும். கர்த்தர் அதனால அப்படி கூட்டி கொண்டு போகிறாராம். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் அந்த மெய்ப்பர் ஒரு நாள் எங்க நடத்துறதே கிடையாது. நான் தான் சில நேரம் தெரியாதனமா போயிடுறேன். நீங்க சங்கீதம் 23 வாசித்து பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார்னே இருக்குது 23. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது, மரண இருள் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும். ஏன் தெரியுமா? இந்த மரண இருள் பள்ளத்தாக்கெல்லாம் கர்த்தர் நடத்துறது இல்லை, நானா போயிடுறேன். நானா போனா கூட என் கூட இருந்து என்னை தூக்குறார்.
கஷ்டப்பட்டீங்களோ, எந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டீங்களோ அதே ஏரியாவிலிருந்து உங்களை தூக்கி கர்த்தர் உங்களை அந்த ஏரியாவிலே பயன்படுத்துகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்படி போனாதான் சிலர் பாருங்க, நான் வந்து முன்னாடி கொள்ளை அடித்தேன், கொடைக்காரனாக இருந்தேன், இப்போ ரட்சிக்கப்பட்டேன். ஜெயிலுக்கெல்லாம் போனேன், இப்போ ரட்சிக்கப்பட்டேன். நல்லா குடிப்பேன், நல்லா அதெல்லாம் பண்ணுவேன், ரட்சிக்கப்பட்டேன். இப்படின்னு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் பாருங்களேன் சொல்கிறதுக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே இருக்காது. நமக்கு சொல்கிறதுக்கு கதையே இல்லையப்பா, நமக்கு சொல்கிறதுக்கு ஸ்டோரியே இல்லை. நம்மளாம் ஏதாவது உருவாக்குனாதான் உண்டு. நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போனோம், அறியாமல் இருந்தேன், பறிஞ்சுக்கிட்டேன், எஃபெக்டிவாக இல்லையே பாஸ். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஏதோ இவங்கள ஏதோ பிரசங்கம் பண்ணுன்றதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை. உங்கள் பிரசங்கம் எஃபெக்டிவாக இருக்கணும்னா உங்கள் கதை சொல்ல வேண்டியதில்லை, அவர் இறங்கின கதை, அவர் முடித்த கதை, அவர் செஞ்ச கதை. ஆமாம். ஏன்னா ஒரு சீசன்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சுவிசேஷம் வசனம்லாம் விட இன்னைக்கு வந்து ஒரு அனுபவ சாட்சி இருக்கிறது சபையில் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க பாருங்க. கரெக்டாக இவரெல்லாம் ஜெயிலில் இருந்தார், 20 கொலை பண்ணியிருக்காரு, ஆமான்னு வெயிட்டான சாட்சியா அது கொண்டு அப்படியே நுப்பாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க பாருங்க. இதுல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அனுபவ சாட்சி வேண்டாம், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படி சொல்லல. தட்ஸ் நாட் த ஃபவுண்டேஷன்ஸ். அது அஸ்திபாரம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கும்படி வந்திருக்கிறேன். எனக்கு பால் இல்லை, நான் எவ்வளோ பாடுபட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதை சொல்லி நான் ஜனங்களை ஈர்க்கணும்னு நினச்சா ஈர்க்கப்பட முடியாது. ஜனங்க எப்போ வருவாங்க தெரியுமா? இயேசு சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்டு இருக்கையில் எல்லோரும் என்னிடத்தில் வருவார்கள். உங்க ஜனங்களுக்கு, உங்க சபையில திரளான ஆத்துமாக்களை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஐ டெல் யூ தி சீக்ரெட். எப்பொழுது கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ அப்பொழுது ஜனங்கள் அங்கே ஈர்க்கப்படுவார்கள். ஆமென். அவர் சொல்றாரு, இதோ நான் உயர்த்தப்பட்டிருக்கையில் எல்லோரையும் என்னண்டை ஈர்த்து கொள்வேன். ஈர்ப்பு வரணுமா? ஜனமோ பணமோ இல்லை எந்த ஆசீர்வாதமோ உங்க சபையை நோக்கி வரணுமா, உங்க ஊழியத்தை நோக்கி வரணுமா? ஒண்ணுதான் சீக்ரெட், அவரை உயர்த்துவது. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, ஆமென், அவருடைய புண்ணியங்களை, அவருடைய தியாகங்களை. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, ஒரு பிரசங்கத்தை ஆன் பண்ணி பாருங்க, இவங்க தியாகத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களை பெரிய தியாகியா காமிக்கிறது அந்த பிரசங்கத்தின் நோக்கமாவே இருக்கும். என் தியாகங்கள் யாரையும் ஈர்க்காது, என் தியாகங்கள் யாரையும் மாற்றாது. இயேசுவை பற்றி ஒரு மணி நேரம் பேசினேன்னா ஒரு 5 நிமிஷம் என் தியாகம் கூட அறியாமையினால தான் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். நான் ரத்தம் சிந்தினதுனால ராஜ்யம் பரவச்சுன்னு சொல்ல முடியாது. என் ரத்தம் யாரையும் ரட்சிக்க போகிறது கிடையாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாட் மை பிளட். ஆமென். இங்க பாருங்க, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் ஈர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். ஓ ஹல்லேலூயா. யாரா வேணாலும் இருக்கலாம். எப்பொழுது கிறிஸ்து உங்கள் பிரசங்கத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறாரோ அப்பொழுது ஜனத்திரள் அங்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பெருக்கத்தை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜனத்திரளை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க சர்ச்சில் நீங்க நம்முடைய போதனையை தொடர்ந்து கவனிக்கிறவங்களா கேட்குறவங்களா ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை நான் எத்தனையோ முறை யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்ன வார்த்தை? எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க இங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆளையாவது நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நான் ஒரு ஆளை கூட நான் கூட்டு வந்தது கிடையாது. எப்படி இந்த ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலிக்கு சிட்டியிலேருந்து இவ்வளோ தள்ளியும் ஜனம் நிறைஞ்சு நிற்கிது, வாரம் ஜனங்கள் குவிகிறாங்கன்னா ஒன்று தான், அவர் உயர்த்தப்படும் பொழுது ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறார். அவரை உயர்த்திட்டே இருங்க, அவர் செஞ்சதை உயர்த்திட்டே இருங்க. அவருடைய காயங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல், அவருடைய இது அப்படி பிரசன்ட் பண்ணும் பொழுது ஜனங்க அங்கே என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இருக்கப்படுவாங்க. அப்போ நான் இதில் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லைன்ற. நான் இப்போ என்னத்துக்கு நீங்கள் கஷ்டப்படணும்? அது பிரசங்கமாக இருக்க போகிறது இல்லை. அது ஒரு பெரிய மேன்மையாக மாற போகிறது கிடையாது. அப்போ ஒன்று தான், தேவன் தம் ஊழியக்காரரின் செழிப்பை விரும்புகிறார்.
ஆமென். நீங்க நல்லா இருக்கலான்றது தான் செய்தி. அதை தான் சொல்ல வர்றேன் நான். நீங்க நல்லா இருந்து, நீங்க இன்னும் நல்லா இருந்து, நீங்க 4 பேருக்கு, 40 பேருக்கு, 4000 பேருக்கு, 4 லட்சம் பேருக்கு, 4 கோடி பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கலான்றதை நான் சொல்ல வரேன். ஒரு ஊழியக்காரனுடைய கஷ்டம் யாருக்கும் வாழ்வை தரப்போறது இல்லை. வேணா 2 பேர் பரிதாபம் வேணா படலாம். இன்னும் 2 பேர் சொல்லுவான், சும்மா ஏதோ நம்மகிட்ட சீன் போடுறாரு, வேற ஏதாவது வச்சிருப்பாரா இருக்கும் அப்படிமா. இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. சப்ஜெக்ட் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பைபிள் படித்து புரிஞ்சுக்கிட்டதில் ஒரு ஊழியக்காரருக்கு ஒரே ஒரு பாடு தான் இருக்கிறதா பைபிளில் நான் பார்க்குறேன். ஒரே ஒரு பாடு தான் இருக்கு. ஒரே ஒரு உபத்திரவத்தை மட்டும்தான் ஒரு ஊழியக்காரர் சந்திக்கிறதா இந்த வேதத்தில் இருக்குது. வேற எந்த விஷயமும் அவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன அந்த ஒரு பாடு? சுவிசேஷத்தின் நிமித்தம் சில பேர் உங்களை நிந்திக்கிறாங்களே, அந்த துன்பத்தை தவிர வேற எந்த துன்பமும் அனுமதிக்கப்படவே இல்லை. இப்போ சுவிசேஷ நிமித்தம் வர்ற நிந்தையா ஊழியக்காரர்கள் சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கா வாடகை கட்டல பிரதர், இவர் பிள்ளைக்கு ஒழுங்கா ஸ்கூல் ஃபீஸ் கட்டல பிரதர், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல பிரதர். இந்த நிந்தையில தான் இருக்கிறாங்க. யாரும் சுவிசேஷத்து நிமித்தம் வர்ற பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தையில இல்லை. சுவிசேஷத்து நிமித்தம் உங்களை 4 பேர் நிந்திக்கிறான், 4 பேர் பேசுறான், 4 பேர் விமர்சிக்கிறான்னா தட்ஸ் குட். ஆண்டவரே சொல்றார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்ட்டாரு. இயேசு நிமித்தம் உங்களை 2 பேர் பகைக்கிறானா, சுவிசேஷ நிமித்தம் 2 பேர் உங்களை திட்டுறானா, தட்ஸ் குட். அது உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸை கொண்டு வரும். இதை தவிர வேற ஏதாவது உபத்திரவம் பாடு நோ. ஒரு ஊழியக்காரன் வியாதியில் இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஊழியக்காரன் வறுமையில் இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஊழியக்காரன் மன அழுத்தத்தில் இருக்க வேண்டியதில்லை. தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். Amen. Who delights and take pleasure in the prosperity of his servant. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தேவ ஊழியனாகிய எனது செழிப்பை அவர் விரும்புகிறார். நல்லா சொல்லுங்க, எனது செழிப்பை தேவன் விரும்புகிறார். எனது செழிப்பிலே தேவன் மகிமைப்படுகிறார். தாளமா உள்ள போகணும் பாருங்க. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருந்தாதான் உங்க ஊழியம் நல்லா இருக்கும். ஆமென். வேதவசனம் சொல்லுது, நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் கலிகூரும். ஆமென், ஆமென். செம்மையானவர்களின் ஆசீர்வாதத்தினால் அது நிலை பெற்று ஓங்கும். அப்போ பட்டணம் எப்படி நல்லா இருக்க போகுது? நீதிமான் நன்றாய் இருந்தால். நான் சொல்றேன், ஊழியெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க நல்லா இருங்கன்ற. நான் நீங்க நல்லா இருங்க, நீங்க மகிழ்ச்சியா, நீங்கள் ஆரோக்கியமா, நீங்கள் வெற்றியா, நீங்க நிறைவோடு இருங்க. நான் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நான் ரொம்ப நல்லா இருக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா இப்போ ஆஃபரிங்ஸ் வாங்குறதோ இல்ல ஜனங்கிட்ட இருந்து ஒன்று வரணும்னாலோ இப்போ சீனை என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியது இருக்குது. அதாவது கடந்த நாட்களாக நான் கஷ்டப்பட்டு வருகிறேன், சரி பாஸ்டருக்கு ஒரு 10 ரூபாவை ஏத்து, கரண்ட் பில் கட்டாமல் தவித்து கொண்டிருக்கிறேன், சரி ஒரு 10 ரூபாயை ஏற்று. இப்படி நான் எந்த அளவுக்கு என்னை உடைச்சி என் கஷ்டம் நஷ்டத்தை சொல்கிறேனோ, கொஞ்சம் பரிதாப ஓட்டு வாங்கி யார்கிட்டையாவது வாங்கணும்னு நினச்சா இட்ஸ் நாட் அ பிபிலிக்கல் மினிஸ்ட்ரிஸ். அவ்விதமாய் நாம் ஊழியம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நான் என் ஜனத்திட்ட சொல்லுவேன், சென்னை மீட்டிங் போனேன், 2 லட்ச ரூபா செலவு பண்ணேன், இவ்வளோ கூட்டங்கள் நடத்தினேன், மார்னிங் ஃப்ளைட்டில் போனேன், திருப்பி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் வந்தேன், நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சென்னையிலிருந்து வரும்பொழுது பொண்ணோடு செக்கோடு திரளான ஆஃபரிங்கோட கர்த்தர் என்ன திரும்ப வைத்தார். நான் கஷ்டப்படுறேன்னு என் ஜனத்துக்கிட்ட சொல்றதே இல்லை, நான் நல்லா இருக்கேன்னே சொல்றேன், திருப்பியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி? ஏன்னா நம்ம அப்படி ஒரு கல்ச்சரை உருவாக்க வேண்டியது இருக்குது. சார் நான் எனக்கு வரலன்னே சொல்றது இல்லை, எனக்கு வருதுன்னு தான் சொல்றேன்.
ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, பிரதர் நிறைய வருதுன்னு சொல்லாதீங்க, அப்புறமா கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், அது அப்படி இல்லை, ஊரே கொடுக்குத, நம்ம ஏன் கொடுக்காம இருக்கோம்னு கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் யார்கிட்டையாவது போய் கடன் கேளுங்க, சும்மா எல்லாத்தையும் கேட்டேன் யாருமே தரல, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவன் பார்ப்பான் யாருமே கொடுக்கறது இல்லை, அப்போ நான் மட்டும் இழிச்ச வேணாம் உனக்கு. அவர் தாராரு இவர் தாராரு எல்லாருமே தரன் இருக்காங்க. சரி நீங்கள் நண்பராச்சே, உங்ககிட்ட வாங்கலாம் நினச்சேன்னு பாருங்க. சார் பிபிலிக்கல் பிரின்சிபிள்ஸ் என்ன தெரியுமா? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவ்வளவுதான். That's the principles of prosperity. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். Praise God. எல்லாம் சொல்லுங்க, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு யாரும் தருகிறது இல்லை, கஷ்டத்தோடு இருக்கிறேன். 10 ரூபா விழும், அதுக்கு மேல ஒன்றும் விழாது. நான் எனக்கு யாரும் தர்றது இல்லைன்னே சொல்றது இல்லை. தராத நாள்ல கூட எனக்கு வரும் பாருங்க, கோடி கோடியா வரும் பாருங்க, லட்ச லட்சமா வரும் பாருங்க. ஆமென். தேவன் எனக்கு வானத்தை திறந்து கொட்டுவார் பாருங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்றேங்க, நான் ஊழியம் செய்ய வந்துட்டு என் வீட்டுக்கு தங்கம் இல்லாம நான் போனதா சரித்திரமே கிடையாது. வித்தவுட் கோல்ட். நீங்க நினைக்கிறீங்களா சும்மா அள்ளி கொடுத்துருவாங்கன்ட்டு? அப்படி சொல்றாரு, அது ஜனங்களை மயக்கி வாங்குறாங்கன்ட்டு. ஏங்க நீங்களும் மயக்கி பாருங்களேன்ற. ஒரு நாள் என் மீட்டிங்கில் ஒரு செஷன் தரேன், நீங்களும் மயக்குங்க. அவர் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுறாராக்கும் அப்படின்றாங்க. பண்ணி பாருங்க நீங்களும். அப்படிலாம் இல்லை. நோ நோ நோ. கற்றுக்கலாம், சில காரியங்களை புரிஞ்சுக்கலாம். அது அப்படி கிடையாது. எனக்கு வராதுன்னே நான் சொல்றது இல்லை, எனக்கு வருதுன்னு தான் சொல்கிறேன். நான் என் கஷ்டத்தை நான் சொல்லி ஜனங்களை ஈர்க்கவே இல்லை, என் ஆசீர்வாதத்தை சொல்லி தான் ஜனங்களை நான் ஈர்க்கிறேன். சார் உங்க கஷ்டம் யாரையும் ஈர்க்காது. எப்பொழுது அறுவடை காலம் வந்துவிட்டது, இப்பொழுது அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமிலே அப்பம் வந்துவிருக்கிறது, தேவன் தன் ஜனங்களை சந்தித்தார் என்கிற செய்தியை நகோமி கேட்கிறாளோ, அப்பொழுது நகோமியும் வர்றா, ரூத்தும் வர்றா. ஆமென். நீங்க செழிச்சிருக்கிறீங்க, இந்த சபைக்குள்ள போனா நான் நல்லாயிடுவேன்ற எண்ணம் இருந்தா, புறஜாதியா இருக்கிற ரூத்தும் வருவா, இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரணும்னு நினைக்கிற ஆட்களும் உங்க சபைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஜனங்க வறுமையின் வீடை தேடல, ஜனங்கள் அப்பத்தின் வீடை தேடுகிறார்கள். ஆமென். இங்க போனா என் ஆவிக்கு, என் ஆத்துமாவுக்கு, என் சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம், இப்பொழுது ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது எங்கேயோ அடிமை தேசத்தில் இருக்கிறவர்கள் புறப்பட்டு அங்கே வந்தார்கள். ஆமென். நீங்க பார்க்கலாம், எவ்ரி சண்டே எவ்ரி கான்ஃபரன்ஸ் மக்கள் டிராவல் பண்ணி, நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, ஹோட்டல்ல ரூம் போட்டு பணத்தை செலவு பண்ணி இது பண்ணி சும்மா வர மாட்டாங்க. யாருக்காவது பஸ் ஃபேர் கொடுத்துருக்கிறேன் நான், யாருக்காவது ஏதாவது 1 ரூபா கொடுத்துருக்கோம், ஏதாவது காசு கொடுத்துருக்கோம், ஏதாவது கிஃப்ட் தரேன், ஒன்றும் சொல்லலை. நான் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போற மாதிரி. கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன், நீங்கெல்லாம் கோடி கோடியாக கொடுப்பீங்க. ஆமென். ஆமென். எஸ்ங்க. நான் பெங்களூர் போனேன், மினிஸ்ட்ரி பண்ணேன், ஒரு ஊழியத்தின் கட்டட வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அந்த ஊழியக்கார ஊழியம் செய்கிறாரு, 10 லட்சம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறேன். ஆமென். ஆமென். இப்போ 100 கோடிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இந்த 100 கோடி ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து 10% எடுத்து 10 கோடி எடுத்து பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகர் நாங்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். 40 லட்சத்தில் 25 சர்ச் நம்ம கட்டி கொடுக்க போகிறோம். ஆமென். இது ஒன்றும் வாழ்நாள் சாதனை கிடையாது, 2 வருஷத்தில் பண்ண போகிறோம். இட் இஸ் நாட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 100 கோடின்னு வச்சா அதை விட சீப்பானது எதுவுமே இருக்கா?
இட்ஸ் நாட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், இட்ஸ் 2 years அச்சீவ்மெண்ட்ஸ். 2 வருஷத்தில் வேலையை முடிச்சுட்டு அடுத்த மேட்டரை நோக்கி என்ன பண்ணணும், போகணும் அப்படின்றதான் விஷயம். அப்போ என் சோகத்தையோ, என் கவலையையோ, என் கண்ணீரையோ, என் பாடுகளையோ, என் உபத்திரவத்தையோ பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஈர்ப்பதுன்றது அல்ல ஊழியம். மகிமையான என் கிறிஸ்துவை, அவர் தந்த மகிமையை நான் அறிவிக்கும்போதுதான் ஊழியமாக இருக்கிறது. Amen. Preach prosperities. Preach the wellness of God. Amen. நான் கஷ்டப்பட்டேன், நான் இப்போ சொல்றேன், நான் கஷ்டப்படுற நாள்ல கூட கஷ்டத்தை பிரசங்கம் பண்றதை நுப்பாட்டிட்டு கத்தரை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன் நான். இதே திருநெல்வேலியில் இப்போ இவங்க தங்கியிருக்கிறாங்களே, ஜயனில் யாரெல்லாம் தங்கியிருக்கிறீங்க? நீங்களும் ஜயன் ரெசிடென்சி இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க பாருங்கள். அங்கே தான் நான் சர்ச் ஆரம்பித்தேன். அதோடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் அங்கே தான் நம்ம ராக் ஜீசஸ் சர்ச் வந்து ஆரம்பிச்சிச்சோம். வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் நடத்துறதுக்கு 3500 ரூபா. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3500 ரூபா. ஒரு சர்வீஸ் முடித்த உடனே 3500 ரூபா என்ன பண்ணணும், பே பண்ணணும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன் அந்த ஹாலை ஏன் எடுத்தேன்னா, அந்த ஹாலில் ஏசி இருக்குது, சேர் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது எதுவும் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட பைபிள் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அதை புக் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பொருளை வாங்கி ஸ்டார்ட் பண்ணோன்னா கஷ்டம். ஆனால் 3500 ரூபா. அந்த நேரத்தில் என் வீட்டு வாடகை 1800 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஆனால் மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, 3500 ரூபா. பேசிகிட்டே இருப்போம் பாருங்க. சில வாரங்கள் கொடுத்துருப்போம், சில வாரங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? 3500. பிரசங்கம் சூப்பராக போயிட்டுருக்கோம், பிரசங்கம் சூப்பராக ஓடிட்டு இருக்கும்போதே மண்டைக்குள்ளே ஒன்று வரும். என்ன வரும்? இப்போ இது முடிஞ்ச உடனே எவ்வளோ கட்டணும்? 3500 அப்படின்ட்டு டக்குன்னு வார்த்தை வரும் பாருங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. சில பேர் பார்ப்பாங்க, பாஸ்டர் சம்மந்தம் இல்லாமல் அந்த வசனம் போயிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், இப்போ எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஐ எம் ப்ரீச்சிங் மை செல்ஃப். My God shall supply all my needs and according to his richness and glory in Jesus Christ. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த கஷ்டமான நேரத்தில் கூட நாங்கள் கஷ்டப்படுகிறோன்றத ஜனங்களுக்கு அறிவிச்சதே கிடையாது. கர்த்தர் என்ன வாழ வைப்பார், உன்னை வாழ வைப்பார், என் வறுமையை மாற்றுவார், உன் வறுமையை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், என் கண்ணீரை துடைப்பார். இதை தான் பேசியிருக்கிறேன் சார். உங்கள் சொந்த கதையை, சோக கதையை கேட்கறதுக்கு யாரும் அங்கே வரல. இவங்க நினச்சிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவங்க ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி இவங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு வராங்க. பார்ப்பான், இதுக்கு மாறுற மாதிரி இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிட்டு இருப்போம். உங்கள் கதை இல்லை சார், உங்களுக்காக ஒருத்தர் இறங்கி வந்தார், அந்த கதை. ஆமென். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்கள். ஸோ அப்போ அடிப்படையே மாற்றிடுங்க. என்ன அடிப்படையை மாற்றிடுங்கன்னா, என் பிரசங்கத்தை நான் மாற்ற போகிறேன். ஏன் பாடு, ஏன் உபத்திரவான். முதல்ல நான் பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது, இப்போ என் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் தேவைகள் இருந்தால் கூட இதை நான் பிரசங்கம் பண்ணுற அவசியமே கிடையாது. இன்னொன்று, நான் கஷ்டப்படுறேன், நான் கவலையில் இருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன்றது அதன் அடிப்படையில் ஜனங்களை கொடுக்க வைப்பதோ, அதன் அடிப்படையில் ஜனங்களை வந்து விதைக்க வைக்கிறதோ கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் உங்கள் மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணாது, உருவாக்காது. ஸோ நான் சொல்கிறேன், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நான் சொல்கிறேன், எனக்கு இருக்குன்றேன் நான். ஆமென். எனக்கு வருதுன்றேன் நான். சில பேர் அதெல்லாம் சொல்லாதீங்க பிரதர். எதுக்கு சொல்லக்கூடாது? இன்கம் டேக்ஸ்க்கு பயமா? சர்ச்சுக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு பர்சனலாகவும் இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? நம்ம வீட்டிலலாம் ரைடு நடக்கணும். 100 கிலோ இருந்தது தங்கம், 500 கிலோ இருந்துச்சுன்னு சொல்லணும். அது ஆசீர்வாதங்க. துன்பத்தோடு கூடிய 100 வீடுகளை அப்படி சொல்லியிருக்காரா இல்லையா? ஐடி ரைடோடு கூடிய 100 வீடுகளையும் நிலங்களையும் நான் உனக்கு தருவேன். ஹலோ, நான் சொல்றேன், ஊழியக்காரன்னா அவன் பிச்சைக்காரன், அவன் ஏழை, அவன் கையேந்திரவன்ற கதையை கிழிச்சு தூக்கி தூர போட்டுட்டு அந்த ஊர்லயே நான் பாண்டிச்சேரிக்கு ஊழியத்துக்கு போயிருங்க போது சீஃப் மினிஸ்டர் கார் வருது, என் கார் வருது. இதுவும் கார்னிவல், அதுவும் கார்னிவல்.
நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காரு பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் யூஸ் பண்ற கார். ஒரு சீஃப் மினிஸ்டர் எதை வச்சிருக்கிறாரோ அதை வச்சிருக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். நான் என்ன கேட்குறேன்னா, கடவுள் உங்களை நல்லா வைப்பாருன்னு நான் பிரசங்கம் பண்றேன். இப்போ முதல்ல அவன் நம்மளை பார்ப்பான், இவர் நல்லா இருக்கிறாரான்னு பார்ப்பான். இந்த தைலத்தை தேய்ச்சா முடி வளரும்னு சொல்கிறேன். முதல்ல என் மண்டையை பார்ப்பான், எம்புடு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்ப்பான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பரிசுத்தத்தை பேசினா பரிசுத்தம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், கரெக்டுன்றேன். அதே மாதிரி செழிப்பை பேசினா நீங்கள் செழிப்பாக இருக்கிறது அவசியமாக இருக்குன்ற டெமான்ஸ்ட்ரேட். ஆமாம், ஆசீர்வாதத்தை, நன்மையை, செழிப்பை நாம் பிரசங்கம் பண்ணுறோன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நில்லுங்கன்றேன். நான் ஊழியக்காரங்கள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சவாலிட்டு சொல்கிறேன், அடுத்த வாரம் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, உங்களுக்கு வர்ற ஆஃபரிங்கே மாறிடும். இது என்ன ரகசியம்னா, இது ரொம்ப விளக்கெல்லாம் முடியாது, செஞ்சு பாருங்கன்றேன் நான். நீங்கள் ட்ராவல் பண்ணுற தரத்தை மாற்றுங்க, நீங்கள் தங்குகிற ஹோட்டல்ஸை மாற்றுங்க. ஆமென். அப்படின்னா என்ன தெரியுமா, முதல்ல நீங்க உங்களை மதிங்க சார், எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, நானே என்ன மதிக்கிறது கிடையாது. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன், எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்ன ஹானர் பண்ணணும். இல்லைன்னா எவன் மதிச்சானா மதிக்கட்டன பிரதர், இப்படி போறது. சார் அப்படிலாம் கடவுள் உங்களை உண்டாக்கல. நீங்க மதிப்போடு வாழும்படி தான் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் பெயரோடு வாழும்படி தான் கடவுளை உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இல்லைன்னா கூப்பிட்டு தகப்பனாகி ஆபிரகாம உன் பேரை பெருமைப்படுத்தணும் எதுக்கு சொல்கிறாரு? அதெல்லாம் இல்லை. நீங்கள் நல்லா உடுத்தணும். ஆமென். நீங்கள் நல்லா உடுத்தணும், நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் இந்த உபதேசத்தை விசுவாசித்து இந்த உபதேசத்தை உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ட்ரெஸ் வெல், நல்லா உடுத்துங்க. ஆமென். நல்லா உடுத்துங்க, நல்லா உடுத்துங்க. நல்ல ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. ஆமென். நல்ல ஹோட்டலில் தங்குங்க. நல்ல பிரயாணம் பண்ணுவதற்கு நல்ல வாகனங்களுக்காக தேவனை விசுவாசியுங்கள். ஆமென். ஏன்னா சும்மா வெறும் பிரசங்கங்கள் ஜனங்களை தொடாது. சில இணைப்புகளே கர்த்தர் சிலது, இப்போ ஒன்றும் இல்லைங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? யாக்கோபு சொல்றாங்க. யாக்கோபு நம்பினானா? யாக்கோபு நம்பல. நம்மளும் ரொம்ப வருஷமா சொல்றோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு வரப்போகிறார். அதான் நீ சொன்னேன், ஒரு அக்கா போய் சொல்லியிருக்காங்க இயேசு வரப்போகிறாருன்னு பக்கத்து வீட்டில். அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வாங்கின 200 ரூபா கொடுத்துருங்கக்கா அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அவர் வராருன்னு போயிட்டீங்கன்னா இந்த 200 ரூபாவை யார்கிட்ட வாங்குறது? நான் இது வேற லெவலில் இருந்திருக்கு. உயிரோடு இருக்கிறார், யோசேப்பு உயிரோடு இருக்கிறாருன்னு யாக்கோபுட்ட சொன்னாங்க. யாக்கோபு நம்பல. ஆனால் யாக்கோபு நம்பினான். எப்போ நம்பினான் தெரியுமா? ஏற்றி கொண்டு போகும்படி வந்திருக்கிற வண்டிகளை பார்த்தபோது, சார் நான் பண்ற ஒரு பிரசங்கம், நான் பண்ற பிரசங்கம் ஜனங்களை மாத்துறதை விட என் வீடும் காரும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கன்விக்ஷனை கொண்டு வந்திருக்கு. அப்போ இப்போ உங்களுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் என்ன? திரளான ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய வரணும். நான் சொல்றேன், உங்க பிரசங்கம் மட்டும் ஆத்துமாக்களை சம்பாதிக்காது, உங்க சட்டையும் சம்பாதிக்கும், உங்க வண்டியும் சம்பாதிக்கும். நீங்க வச்சிருக்கிற வாகனமும் அநேகரை தேவனண்டை ஈர்த்து கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஏதுவாக மாறும். ஆமென். bless you pastor. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. இல்லைன்றீங்களா? மெட்டீரியல் கன்விக்ஷனை உண்டாக்காதுன்றீங்களா? நீங்க 100 குறிப்பு தருவானா உங்களுக்கு பைபிள்ல இருந்து? எப்படி குட்னஸ் ஆஃப் காட் இட்ஸ் லீட்ஸ் டு ரிபெண்டன்ஸ், எப்படி ஒரு மெட்டீரியல்ஸ், எப்படி உலக பொருட்கள் ஜனங்களை தேவனண்ட திருப்புறதுக்கு ஒரு உபகரணமா மாறுதுன்றத நான் உங்களுக்கு வேதத்திலிருந்தே காட்டுறேன். இங்க பாருங்க, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது.
எல்லாம் சொல்லுங்க, நம்ம வண்டிகளே பல பேரை மாத்த போகுது. நீங்க வாங்க போகிற காரு, நீங்க கட்ட போகிற வீடு அநேகருடைய வாழ்க்கையை தொட போகிறது. ஆமென். சார், இதுவும் கடவுளுக்கு மகிமை தான்ற நான். நீங்க வந்து bless you brother, bless you brother, இதுவும் கடவுளுக்கு மகிமை தான்ற நான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? praise God, amen. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வேதத்துக்கு புறம்பானதுன்றீங்களா? உண்மையில சொல்றேன், எனக்கு வந்து கார்னிவல்ன்றதெல்லாம் ஒரு பெருசு கிடையாது. ஆனா நின்னா 10 பேர் பார்க்கறான். யார் சார் இவரு? இந்த அரசியல்வாதியான்றான். அப்படின்னா என்ன? அரசியல்வாதி தான் வாங்க முடியும்ன்றத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வாங்க முடியும். ஆமென். கொரோனா டைம்ல சர்ச்சில் இருந்து அவ்வளோ அரிசி பருப்பு எண்ணெய் ஊர் புறம் கொடுத்தோம். எந்த கட்சின்றாங்க? நாம் சகோதரர் கட்சி. $12 லட்சத்துக்கு சார் சர்ச்சு ஃபுல்லா அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வச்சு ஜனம் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். ஊரே வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு கர்த்தர் வந்து கொடுக்கும்படி வச்சாரு. கவர்மெண்ட் இன்னும் டிசிஷன் எடுக்கல, ஃபண்ட் வந்து சேரல. அவன் இன்னும் முடிவு பண்ணி மக்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி முதல்ல இறங்கி உதவுற மாதிரி கர்த்தர் வந்து கிருபை பாராட்டினார் சார். வேதவசனம் சொல்லுது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்த கடவர். யாரு சாமி இவன்? எங்க இருந்து வந்தான்? சில ரெஃபரன்ஸ் வந்து சில பேருக்காக. யாரு சாமி இவன்? எங்க இருந்து வந்தான்? சார், நீங்க பண்ற குட் ஒர்க்ஸ் ஜனங்களை ஈர்க்கும். நீங்க ஒரு இடத்துல கடந்து கத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா அது யாரும் அதை பார்த்து வந்து தூங்க விட மாட்டேங்காங்க சார். ராத்திரி ஆனான்றான். அவன் அந்த டிஸ்டர்பா தான் பார்க்கறானே தவிர நமக்காக தான் ஜெபிக்கிறாருன்னு ஒன்றும் பெருசா பார்க்கறது இல்லை. ஆனால் அதே ஊரில் ஒரு 10 பிள்ளைய படிக்க வச்சு பாருங்க, அதே ஊரில் பல நன்மைகளை செஞ்சு பாருங்க, ஊருக்கே புரியுன்ற நான். ஆமென். ஸோ ஐஸ்வர்யம் நன்மை இது வந்து வெறும் பொருளா நீங்க பார்க்குறீங்க. பொருள் இல்லை. இட்ஸ் a glory of God. It's a glory of God. ஏதோ வண்டி வாகனத்தை பத்தி இவர் பேசுறாரு, ஏதோ லேண்ட் பத்தி பேசுறாரு. நோ, இட்ஸ் a glory of God. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஆமென், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. மனுஷனுடைய லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் சொன்னா நம்ப மாட்டான், பார்த்தாதான் நம்புவான். பார்த்தாதான் நம்புவான். ஆமென். தோமா மாதிரி தொட்டு பார்த்து தடவி பார்த்தாதான் நான் நம்புவேன்றது மனிதனுடைய இயல்பு. நீங்க அவனுக்கு என்ன சொன்னாலும் அவன் வந்து இப்படியே தான் உட்காந்துருப்பான். ஆனா சிலதை செஞ்சு காட்டும் போது அவனா அதனால தொடப்படுகிறான். ஆமென். இப்போ இன்னும் டீப்பா சொல்ற விரும்புறேன் பாருங்க. பேதுருடைய படகை பயன்படுத்துறார் இயேசு. பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு. பேதுரு மனம் திரும்பினானா இல்லையா? இல்ல. இயேசு தான் சொல்றாரு, போட்டை எடுத்துட்டு போய் வலைய போடுன்றார். இவனுக்கு மனசே இல்லை. சரி, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன், ஏதோ சொல்றீங்க, ஆனால் ராமுழுதும் பண்ண ஒன்றும் கிடைக்கல. சரி, இவ்வளோ சொல்றீங்களே, சரி ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன்னு போய் போட்டான். அறகுறை மனசு தான் போட்டான். மீன் வாழ்நாள் அப்படி ஒரு கேட்ச் பிடிச்சதே கிடையாது. படகு அமிலத்தக்கதாய் வடை கிடியத்தக்கதாய் திரளா வந்துடுச்சு. மீன் எக்கச்சக்கமா. இப்போ நீ கவனிங்க, இதுதான் முக்கியமான சீன். நல்லா கவனிங்க. மீன் படகு நிறைய வந்துடுச்சு. முதல்ல பேதுரு முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டு, நான் பாவியான மனுஷன்,
சால்வேஷன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கான் சார். நீங்க சொல்லுங்க, இந்த சால்வேஷன் பிரேயர் எப்போ நடந்திருக்கணும்? படங்களை நின்று இயேசு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தினார்ல, அப்போ வராத மாற்றம் மீனை பார்த்த உடனே வருது. What do you mean அப்படின்றீங்களா? I mean சுவிசேஷ கூட்டத்தால் சிலரை சந்திப்பது நல்லது, சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம். ஆனா சுவிசேஷத்தை இயேசு படகில் நின்று பிரசங்கித்த போது தொடப்படாத பேதுரு மீனை பார்த்தபோது அவன் வாழ்வு மாறுகிறது. நீங்க வாயால என்ன சொன்னாலும் நம்பாத இந்த உலகம் கரத்தால செய்யும் போது இந்த உலகம் அதை நம்பும். அந்த சக்தி உங்களுக்கு பெருகட்டும், அந்த ஆற்றல் உங்களுக்கு பெருகட்டும். That is prosperity my friend. அதை தான் நான் பிரசங்கிக்கிறேன், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் எங்க, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நினச்சி கேள்வி கேட்டுருக்கிற உலகத்துக்கு நடுவில் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறது கடவுள் இருக்கிறான்றதுக்கு ஒரு அடையாளம். ஆமென். அந்த நல்லா இருக்கிறது இன்னும் விரிவடைஞ்சா இன்னும் அது ஒரு பெரிய அடையாளம். ஆமென். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். ஆமென். நீங்களே ஒரு அடையாளமாக அற்புதமாக இருப்பது கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், தம் ஊழியக்காரரின் செழிப்பை விரும்புகிற கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். மகிமை எப்படி உண்டாகுது? எல்லாம் சொல்லுங்க, ஏன் செழிப்புல தான் அவருக்கு மகிமை உண்டாகுது. அவருக்கு பணிவிட செய்யற ஒருத்தன் பாரு இப்படி இருக்கிறான்னா, அதை விட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒருத்தன் நம்புறதுக்கு வேற என்ன சார் வேணும்? ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்தான்லாம் நல்லா இருக்கான், கடவுள் கடவுள்னு போனானே அவன் எப்படி இருக்கான்? ஓட்டாண்டியா இருக்கான், ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து இருக்கான்னா யார் சார் இதை நம்புவா? யார் இதை விசுவாசிப்பா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் நம்ப மாட்டான். முதல்ல உன் மண்டையில முடி வரலட்டும்மா, ஒன்னே ஏசு ஏசுன்னு சொல்லுதியே, ஒன்னையே நல்லாக்காத உன் ஏசு. இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்க்குற மாதிரி ஒன்று இருக்கிறது ரொம்ப முக்கியன்ற பாருங்க. பிப்ளிக்கல் லாங்குவேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத. அப்ப எது ரொம்ப முக்கியமா இருக்கு? பார்க்குற உலகத்துல ஒன்று நடக்கிறது முக்கியமா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? எல்லாவற்றையும் பரலோகத்திலே தேவன் அப்படின்றாரு. அவன் சொல்றான், இங்க ஒன்றும் கிடையாது பாஸ், எனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாதுன்ற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா நம்ம பிரசங்கம் பண்ணும் அன்பை பற்றி பிரசங்கம் போது மட்டும் என்ன சொல்றோம்? காண்கிற சகோதரனிடத்திலே. சார் அதே தான் செழிப்போம். பார்க்குற இந்த உலகத்துல பதில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் இன்னொரு உலகம் இருக்குன்றதே அவன் நம்புவான். இல்லைன்னா நீங்க என்னத்தான் சொன்னாலும், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், கன்விக்ஷன் வரல பாஸ், இன்னும் சாங்கா பேசுங்க அப்படிங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். இயேசுவே பிரசங்கம் பண்ணி நம்பாத பேதுரு மீனை பார்த்த உடனே நம்புறான் பாருங்களேன். ஆமென். ஈவன் இயேசுவே என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் சொன்ன வார்த்தை நிமித்தம் நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டாலும் என் கிரியையை பார்த்தா அது நம்புப்பான்றார். That is prosperity, that is success. ஆமென். ராஜ்யத்தின் கிரியை தான் வெற்றி, ராஜ்யத்தின் கிரியை தான் செழிப்பு. வெறும் பிரசங்கம் கிடையாது, வெறும் பிரசங்கம் கிடையாது. It's a glory manifestations. It's a manifestation of the glory. சொல்றார், அவரே சொல்றார், நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணேன் நம்பலல்ல. சரி, பிரசங்கம் பண்ணா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என் பிரசங்கத்தினால நீ நம்பாட்டனாலும் நான் செஞ்ச கிரியையினால நம்புன்ற. எல்லாம் சொல்லுங்க, கிரியைகள் தான் நம்பிக்கையை கொண்டு வரும். பார்ப்பதுதான் ஜனங்கள் வாழ்வை தொடும். ஆமென். அதனாலதான் அம்புட்டு பிரசங்கம் செய்யாததை, அதனாலதான் 1000 வார்த்தை செய்யாததை ஒரு படம் செய்து விடும். Bless you. Amen. One picture is more than 1,000 words. One picture
is more than 1,000 words. 1000 வார்த்தைகளை விட ஒரு படம் பெரியதா இருக்கிறது. நீங்க வார்த்தையில என்னெல்லாம் சொல்லுங்க, அது மண்டைக்குள்ள நிக்காது. ஒரே ஒரு பிக்சர் போடுங்க, பார்த்த உடனே அவனுக்கு தெளிவு. கடவுள் உங்களை படமா வைக்க விரும்புகிறார். ஆமென். காட்சியாய் வைக்க விரும்புகிறார். ஆமென். ஆமா, இது எரிகிறது ஆனால் கருகவில்லை. ஆமென். ஆமென். ஆமா, இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஓடுகிறார்கள், ஆனால் கருகவில்லை. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இது இருக்கிறது. ஆமென். அப்ப செழிப்புன்றோம், வெற்றின்றோம். என்ன வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறோமா? நோ நோ. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இருதயம் இருக்குதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்க முன்னாடி இருக்கிறத பார்த்து குறை சொல்ல மாட்டீங்க. ஆமா ஆமா, நான் நகைகளை போடுறேன், இன்னும் நிறைய போடலாம். ஏன் தெரியுமா? ராஜான்னா அவ்வளோ போடுவார். ஆமே. இன்னும் நான் போடுறதுக்கு 3 முக்கியமான காரணம். ஒன்று, நான் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நாய்க்கோ நரிக்கோ யானைக்கோ நகை போடணும்னு ஆசை வர்றதே கிடையாது. ஹலோ, எந்த யானையாவது நான் பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கா? நம்ம தும்பிக்கையிலையும் நம்ம ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு. அதுகளுக்கு அந்த விருப்பம் வர்றதே கிடையாது. அந்த விருப்பத்தோடு உண்டாக்குன ஒரே ஜீவன் நம்ம மட்டும்தான். அதுவும் சகோதரிகளுக்கு அதிகமாகவே இருக்கு. அந்த விருப்பத்தையும் குழி தோண்டி புதைக்க சொன்னது தான் நம்ம மதம். குழி தோண்டி புதைச்சிருட்டாங்க. ஆமா, நோ நோ நோ. ஆசையை துறப்பதுதான் கிறிஸ்தவம் என்றால் நீங்கள் புத்த மதத்தில் போய் சேருங்கள். ஏனென்றால் அந்த போதனை பைபிள்லே கிடையாது. பைபிள்ல இருக்கிற ஒரு போதனை, ஆசையையும் விருப்பத்தையும் கொடுக்கிறவர் அவரே, செயல்களையும் உண்டாக்குகிறவர் அவரே. Our God is a dream giver. Our God is a desire giver. அவர் தான் அதை கொடுக்கிறார். அவர் அதுக்கு எதிரானவரே கிடையாது. அவருக்கு எதிரானவரே கிடையாது. ரெண்டாவது, நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அது என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால போடுறேன். இன்னும் நிறைய போடணும்னு நினச்சிருக்கிறேன். ஆமென். நிறைய போடணும்னு நினச்சிருக்கிறேன். மூணாவது, சில நேரம் எனக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு எப்பவுமே காசு இருக்காது. டக்குன்னு மோதிரமோ செயினோ கலத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அதனால தான் ஒரே கோல்டு ஒரே விதமான செயின் என்கிட்ட இருந்ததா சரித்திரமே இல்லை. அது மாறிக்கிட்டே இருக்கும். கேரளாக்கு போனேன், அங்கே ஒரு ஊழியம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 6-7 பவுன் செயின், மோதிரம் எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க. அவங்க மினிஸ்ட்ரிக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமென். தட்ட மாட்டேங்க, எனக்கு தெரியும். ஏன்னா வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு தானே போயிருக்கு. இன்னொன்று, 4வது ஒரு காரணம் சொல்றேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாஸ்டர் பாலசேகர் மினிஸ்ட்ரியில கோல்டா வருதுன்னா, பாஸ்டர் பாலசேகர் எவ்வளவு கோல்டு விதைக்கிறாருன்னு பாஸ்டர் பாலசேகர் கூட வந்து பாருங்க. உங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது அதை விதைச்சிருப்பீங்களா? நமக்கு யாராவது தருவாங்களா? தரித்திரமே நமக்கு யாராவது தருவாங்களா? அந்த புத்தி தான் தரித்திரம். காலையில் எழும்பி இன்றைக்கு நான் ஏதோ ஒன்றை கொடுக்க போகிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 6 மாசத்துல நீங்க செல்வந்தரா இருப்பீங்க. சிம்பிளி மார்க் மை வேர்ட். காலையில் எழுந்து வித்தின் 6 months, ஒரு 6 மாசம், ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் அப்படி நீங்க யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையும் உங்க ஊழியமும் செழிக்கலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. Prosperity or poverty is start from your thoughts. அது உங்க எண்ணங்களிலிருந்து தோங்குகிறது. உங்கள் மனதிலிருந்து அது தோங்குகிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. ஆமென். 4 காரணம் சொல்லிட்டேன். 1, ஐ லைக் இட் டு வேர். ஏன்னா நான் வளர்ந்த சின்ன வயசுல இருந்து ஒரு வாட்ச் வாங்கணும்னா ஒரு கனவு. ஒரு மோதிரம்னா இந்த பித்தளை மோதிரத்தை திருவிழா காலத்தில் வாங்கிட்டு புளியை வச்சு தேய்ச்சி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்போம். பளபளப்பாக இருக்கணுமா? அது ஊர் பூரம் தெரியும் நம்ம பித்தளை தான் போட்டிருக்கோன்ட்டு. இப்போ நம்ம பித்தளையே போட்டாலும் அது வேற லெவல் பாஸ் அப்படின்றான். எல்லாமே அந்த டைமிங் பாருங்களேன்.
அன்னைக்கு ஒரு பிளாக் ரிங் போட்டிருந்தேன். ஒருத்தர் சொல்றாரு, அவர் போட்டிருக்காரு 2 கோடி அப்படின்றாரு. இன்னும் மேல நீ பேசுப்பா பேசு அப்படின்றாரு. அது கொஞ்சம் மதிப்புள்ளது தான். ஆனால் அவர் என்ன யோசிக்கிறாரு, இது இந்த கல்லாக தான் இருக்கும், இந்த கல்ல இருந்து இது போட்டிருந்தா கண்டிப்பாக நீ கணக்கு பண்ணால் 2 கோடின்றார். நீ 2 கோடி நம்பும்போது நான் ஏன் அதை குறைக்கணும்? மேலே என் ஒய்ஃப் வந்து சில அணிகலங்கள் போட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து எல்லாமே பிளாட்டினம் டைமண்டுமான்றாங்க. ஆமேன். அவன் நிறைய பிளாட்டினம் டைமண்ட்லாம் வச்சிருக்கிறா. ஆனால் அதுதான் சொல்கிறேன் வரேன் நான், நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீங்களோ அதுவாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். ஆனால் அது வந்தால் தான் பிரசங்கம் பண்ணுறது இல்லை. பிரசங்கம் பண்ணுனா அது வந்துடும். ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் இயர், இந்த ஜனவரியிலே அந்த ஆவி உங்களுக்குள் வருவட்டா. ஆமேன். செழிப்பு யாருக்கு வரும்? யார் செழிப்பை பிரசங்கிக்கிறார்களோ அவர்களுக்கு வரும். அடுத்தது யாருக்கு செழிப்பு வரும்? யார் செழிப்பின் பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வரும். பிலீவர்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ், 2 பேருக்குமே இது எப்படி வேலை செய்யுது? இப்படி தான் வேலை செய்யும். அவனுடைய வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். அப்போ நான் கத்தர் உயர்த்துறாரு, கத்தர் செழிக்க வைக்கிறாரு, கத்தர் நன்மையை தராருன்னு என்ன பண்ணுறேன்? பேசுகிறேன். பேச பேச அது ஜனங்களுக்கும் வேலை செய்யுது, எனக்கும் வேலை செய்யுது. சார், ஆஃபரிங் எடுத்துகிட்டு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மீட்டிங்கில் நீங்கள் பாருங்கள், வரும்போதே கோல்டு வாங்கிட்டு வர்றாங்க, பாக்ஸஸில் வாங்கிட்டு வர்றாங்க. எப்படி இது நடக்கும்? எந்த மண்டலம் வேணுமோ அந்த மண்டலத்தை உங்களால் உருவாக்க முடியும். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் realm. ஆமென். இப்போ இன்னொரு முக்கியமான மேட்ரு சொல்கிறேன் பாருங்க. இவ்வளோ நேரம் சொன்னது உங்களால் கிரப் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு சொல்கிறேன் பிரதர். வெறும் இந்த செழிப்பு நல்லா இருக்கிறது இதே பிரசங்கம் பண்ணால் போதுமா? மனம் திரும்புதல், பரிசுத்தம், வேற ஆத்தும ஆதாயம், வேற சப்ஜெக்ட்லாம் சொல்லுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். எனக்கு மறந்து போச்சு எல்லா சப்ஜெக்டும். ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு, வருகை, பரலோகம், கடைசி காலம். நிறைய பேர் அதில் தான் இருக்காங்க, இதுதான் கடைசி காலம் அப்படின்ட்டு. அபிஷேகம், மனம் திரும்புதல், விடுதலை. பாருங்களேன், ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா பிரசங்கத்தையும் ஒரே ஒரு பாயிண்ட்ல வச்சிருந்தான். அது என்னன்னா, ஜனங்க பரிசுத்தமா இருக்கணும், மனம் திரும்பணும். கரெக்டா? மற்ற எல்லா பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தம், மனம் திரும்புதல். இதுதான். மற்ற எல்லா வருகை பற்றி நீங்க பேசினாலும், நியாய தீர்ப்பு பற்றி நீங்க பேசினாலும், வேற என்ன பேசினாலும் அவன் திருந்தணும்னு தானே பேசுறீங்க. அவன் வருந்தனும், அடுத்தது என்ன? திருந்தனும் அப்படின்னு பரிசுத்தம்னு பாட்டு இந்த வாரம் அடிச்சம் பாருங்க அப்படின்னு. பரிசுத்தம். சரி, உங்க நோக்கம் என்னது? அவன் பரிசுத்தமாகணும், அவன் நல்லாகணும், கேரக்டர்லாம் நல்லா ஆகணும். அதான் நோக்கம். கரெக்டா? அப்போ இவ்வளோ இப்படி ஒன்று இருக்க, ஆனால் நீங்கள் வந்து செழிப்பு, வெற்றி, நல்லா இருக்கிறது மட்டும் பேசினா எப்படி நியாயம் அப்படின்றாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆழமாக கவனிங்க. இந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. ஏன்னா நிறைய பேர் வந்து, பிரதர் ஒரே ஆசீர்வாதம்னு சொல்லிட்டா எப்படி? அப்போ அடுத்த வாரம் சாபம் பேசலாமா? 2 பேச முடியாது பாருங்களேன். ஒன்றே ஒன்று தான் பேச முடியும். என்ன பேச முடியும்? ஆசீர்வாதம். ஆனால் இன்னொன்று, இந்த மனம் திரும்புதல், மாற்றம், இதெல்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் மனம் திரும்புதலோ பரிசுத்தமோ நீங்கள் நேரடியாய் பேசினால் அது வராது என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ரிப்பண்ட் ரிப்பண்ட் அப்படின்னா யார் ரிப்பண்ட் ஆக மாட்டாங்க. பரிசுத்தம் ஒன்றும் சத்தமாக நீங்கள் கட்டினாலும் யாரும் பரிசுத்தமாக மாற போகிறது இல்லை. ஜனங்களை எது மாற்றுது? இது புரியணும். இது புரிஞ்சாதான் ஒரு பிரசங்கியார் தன் பிரசங்கத்தை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியும். எங்கள் சபையில் ஒருத்தர் வந்தார். ஒரு 2-3 வீக்ஸ் அவர் வந்திருப்பார். அது 3 வாரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஒரு தட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ், பழங்கள்,
ரூபா கட்டுகள் இதெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு, ரொம்ப நன்றி, என் பையன் வந்து 25 வருஷமாக குடிக்கிறான், உங்கள் சர்ச்சுக்கு வந்து 3 வாரத்தில் ஆள் மாறிட்டான் அப்படின்னு. தேங்க்யூ. எத்தனையோ சிகிச்சை கொடுத்துருக்குறோம், எத்தனையோ பேர் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமும் நடந்திருக்குது, ஆனால் இங்கே வந்து அவன் மாறிட்டான் அப்படின்னு தேங்க் பண்ணாங்க அந்த அம்மா. இதில் என்ன ஆச்சரியம்னா, குடிக்காதன்னு நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை. குடிக்காதன்னு என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணவே இல்லை. இன்னொருத்தர் வந்தார், அவங்க மாமியார் வீட்டுக்கு அவர் போகவே மாட்டார், பிடிக்கவே பிடிக்காது, ஆகவே ஆகாது. வந்தாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன பிரதர் அப்படின்னு. அது என்னமோ தெரியல பிரதர், நீங்கள் இந்த போதனையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு மன்னிக்கணும்னு என்ன வந்துடுச்சு, அதனால் மன்னிச்சு இப்போ ஒன்றாயிட்டேன் அப்படின்றார். இதில் என்னன்னா, மன்னிப்புன்னு ஒரு தலைப்பில் நான் பிரசங்கமே பண்ணல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பரிசுத்தம், வருக, நியாய தீர்ப்பு இப்படி போட்டோம்னா அப்படி அந்த ரிசல்ட்லாம் வந்துடும். அது வராது. 2 + 2 = என்னது? 4. இது ரெண்டையும் கூட்டினா தான் என்ன வரும்? 4 வரும். 4 வரணும், 4 வரணும், 4 வரணும்னா 4 வராது. ஸோ அதாவது இது இப்போ பாருங்களேன், ஹோலினஸ்ன்றது ஒரு ஃப்ரூட். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம் என்பது ஒரு பழம். பலன்னு வேதவசனம் சொல்லுது. நீ ரோமரில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எல்லாம் சொல்லுங்க, பலன். புரியுற மாதிரி சொல்லலாம், பழம்னே சொல்லுங்க, ஃப்ரூட். ஃப்ரூட். ரிப்பண்டன்ஸ்ன்றது என்னது? அதுவும் ஒரு விளைவு தான். ஆனால் இது ரெண்டையும் எது செய்ய வைக்கின்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். நான் மனம் திரும்பினா யாரும் மனம் திரும்புறது இல்லை, நான் பரிசுத்தமாகனா யாரும் பரிசுத்தமாகிறது இல்லை. உங்கள் கோல் எனக்கு புரியுது. ஆனால் அதெல்லாம் எத்தனையோ நாள் நம்ம பண்ணியும் ஒன்றும் பெருசா நடக்கலை. ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று இருக்குது. அந்த மேட்டருக்கு பேர் தான் the goodness of God. It leads to repentance. Amen. The great ஒரு முக்கியமான கீ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய நன்மையே மனிதனை மனம் திரும்ப வைக்குது. ஆமென். ரோமர்ல வாசிக்கிறோம், அவருடைய தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. இப்போ நான் ஒன்றும் பிரசங்கம் பண்ணல, குடிக்காதன்னு பிரசங்கம் பண்ணல, மன்னிப்பாயாக அப்படின்னு பிரசங்கம் பண்ணல. தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் உன்னை எவ்வளோ சூப்பராக வைப்பார் தெரியுமா? அவர் உனக்காக எவ்வளோ நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு தெரியுமா? இப்படி ஐ எம் ப்ரீச்சிங் த குட்னஸ் ஆஃப் காட். இந்த குட்னஸ் ஆஃப் காடை கேட்க 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 ரிசல்ட்டு ரிப்பண்டன்ஸ். ரிசல்ட் ரிப்பண்டன்ஸ். ஆமென், ஆமென். நீங்க அபண்டன்ஸை பேசுங்க, ரிப்பண்டன்ஸ் தன்னால வரும். preach abundance, the result repentance. amen, amen. எல்லாம் சொல்லுங்க, preach abundance, the result is repentance. amen. அங்க பாருங்க, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. நேரடியா இந்த வார்த்தை விதமாய் வருகிறது. தேவன், the goodness of God, it leads to repentance. நானும் ஜனங்க உருப்படாம போகணுன்றதுக்காக பிரசங்கரா இருக்கேன். நீ என்ன நினைக்கிறீங்க? மக்கள் கெட்டு போகும்படியாக நாம் பிரசங்கராய் மாறி இருக்கிறோமா? இல்லை. ஜனங்க மனம் திரும்பணும், ஜனங்க வாழ்க்கை மாறணும், ஜனங்களுடைய குணங்கள் எண்ணங்கள் மேம்படணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் நோக்கத்தோட தான் பிரசங்கரா மாறி இருக்கிறோம். ஆனா அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி நானும் பார்த்துருக்கிறேன். நானும் மாறின மாதிரி இல்லை, யாரும் மாறின மாதிரி இல்லை. நானும் நடித்தேன், ஜனங்களும் நடித்தாங்க. இதான் நடந்துச்சு. ஆனால் எப்போ ரியல் திங்ஸ் வந்துச்சுன்னா, எனக்கும் பிரச்சனை இருக்கு, உனக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, தேவனுடைய நன்மையை நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். I am preaching prosperity. I am preaching the goodness of God, because the goodness of God, it leads to repentance. Amen. His goodness. Amen. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நன்மை உங்களை மனம் திரும்ப வைக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நன்மையை பேசினால் மனம் திரும்புதல் நடக்கும். ஒரு இதுக்கு 100 எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்.
நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி மாத்தினார், இது மட்டும் படிங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். யாக்கோபு சொந்த சகோதரன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு நிலத்தகரார் இல்லையா, சண்டை போட்டுட்டு ஏமாத்தலான்னு பார்த்தான், கடைசியில் ஏமாற்ற முடியல. அண்ணன் அருவாளை தூக்குன உடனே என்ன பண்ணிட்டான், ஓடி போய் படுத்து கிடக்கான். எங்க? காட்டுக்குள்ள படுத்து கிடக்கான். ஒரு கல்லை வச்சு, ஆமாம், இந்த தலகாணி, இந்த கலவாணிக்கு ஒரு தலகாணி கூட இல்லை. ஆமாம், கல்லனுக்கு கல்லு தான் கிடச்சிச்சு, வச்சு படுத்துருக்குறான். இப்போ கத்தர் அவன்கிட்ட பேசுகிறார். நம்ம ரிலீஜியனில் சொல்கிற கத்தராக இருந்தால் இப்போ என்ன பேசுவார் அவன்கிட்ட? யாக்கோபே ஒப்புக்கொடு, இன்று இரவே உன்னை ஒப்புக்கொடு. ஆமாம், ஏமாத்தி கொண்டு வந்திருக்கிறா, எத்தனை, உன் பேர் எத்தன், இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, மனம் திரும்பு யாக்கோபே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, இன்று மரித்தால் எங்கே போவாய், இதுதான் பேசியிருக்கணும், கரெக்டா? ஆனா யாக்கோபு கிட்ட ஆண்டவர் என்ன பேசினார் நீங்க படிங்க பைபிள். என்னைக்குமே ஆண்டவரோட பெரிய பிரசங்கியாரா நீங்க ஆயிராதீங்க. ஹலோ, நான் பிரசங்கியாரா இருக்க நினைக்கிறேன், ஆனா அதிக பிரசங்கியா இருக்க நினைக்கல. ஹலோ, அதிக பிரசங்க என்ன தெரியுமா, ஆண்டவரை விட பெருசா யோசிக்கிறது. அதனாலதான் மிஞ்சின நீதிமானா இராதே, அதிக பிரசங்கியா இராதே எல்லாம் பைபிள்ல போட்டிருக்குது. சார், சொந்த அண்ணனை ஏமாத்த முயற்சி பண்ணான், ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமா வாங்க இது பண்ணான், இப்போ வந்து ஒருத்தன் படுத்து கிடக்கான். இப்போ இவனுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க? திருந்து வருந்து அறிக்கை பண்ண இதுதான் ஓடும். ஆனா ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா, நீ பரதேசி மாதிரி படுத்திருக்கிறல, இந்த பூமியை உன் பேர்ல பட்டா போடுறன்ற. ஆமென், ஆமென். நீ ஒண்ணுமில்லாம இன்னைக்கு படுத்து கிடக்குற இந்த ஊரை, இந்த அற்ப நிலத்துக்காட சண்டை போட்ட அம்புட்டையும் உனக்கு தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்டா. சரி, எல்லாம் பாருங்க, இந்த 5க்கும் 10க்கும் இந்த நிலத்துக்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் தான் இவங்க ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. நாங்க அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்றோம், ஏன்னா அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்க இந்த சத்தியம், இந்த டாக்டரினை ஃபாலோ பண்றோம், ஏன்னா அவங்க 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி நம்மளே வித்து போடும் ஒரு காரியம் இதனாலதான் நடக்குது. அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ இந்த நிலத்துக்காகவும் இதுக்காகவும் தான் சொந்த சகோதரன்ட்ட போராடுற. நீ வந்து நிலத்துக்கு ஆசைப்பட்டது தப்பு கிடையாது, இதுக்காக விரும்பினது தப்பு கிடையாது, இதெல்லாம் உனக்கு நான் தரேன்றார். பாருங்களேன், அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது ரிபெண்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, எத்தனாய் இருந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனம் திரும்புதல் பெருசா நடந்துச்சு. எப்படி நடந்தது தெரியுமா? நான் சொல்றேன், ஆசீர்வதிச்சே மாத்தினார். ஆசீர்வதிச்சே மாத்தினார் சார். The blessings of God, the goodness of God, it leads to repentance. நான் சொல்றேன், ஆசீர்வதிச்சே மாத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு திருடன், ஒரு எத்தன், அவன்கிட்ட போய் என்ன பேசுறாரு? He speak goodness. நான் தரேன்டா, ஏன் திருடன்னு நினைக்கிறேன்? அப்போ கடவுள் உனக்கு எல்லா நன்மையும் தருவார் என்று பிரசங்கிக்கிறதை விட இந்த தலைமுறைக்கு மேலான பிரசங்கம் ஒன்றும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு திருட்டு ஒழியணுமா, அடுத்தவன் ஏமாத்துறது மாறணுமா, ஜனங்களுக்குள்ள நல்ல குணங்கள் வரணுமா, இந்த காரியத்துக்காக கத்தரை நம்பு, கத்தர் உனக்கு இதை தருவார் என்று சொல்வதை விட பரிசுத்தமான பிரசங்கம் வேறொன்றும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். Amen. Preach the goodness of God. Preach the blessings of God. It leads to repentance. First, you need a strong conviction to preach the gospel of prosperities. உங்களுக்கு இது ஆழமா வரணும். It's real things. எப்படி நடக்குது உங்க ஊழியத்துல? எங்க போனாலும் திரளான ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க, வார்த்தையை கேட்கறதுக்கு வந்து நிக்கிறாங்க. எத்தனையோ மாற்றப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். குணங்கள் மாறினது, சிந்தனைகள் மாறினது, பிரிந்தவர்கள் இணைந்தார்கள், சரீரத்தில் சுகம் கத்தருக்கென்று கொடுக்கிறவர்களாய் மாறினோம். சார் சொல்றாங்க, நாங்களாம் கஞ்சன் சார், உங்க போதனையை கேட்கறதுக்கு அப்புறம் தான் அந்த கிவிங் ஸ்பிரிட்டே வந்துருச்சுன்றாங்க.
எப்படி வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி அது உண்டாகுது நீங்க நினைக்கிறீங்க? நோ நோ நோ. The goodness of God, the blessings of God. Amen. It leads to repentance. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிச்சே மாத்திட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் மாற்றத்தை தரும், வாதம் தராது. ஆமென். கர்த்தர் உன் கையை உடைப்பார், காலை உடைப்பார். கர்த்தர் உன்னை உருட்டி விடுவார், பிரட்டி விடுவார். இதெல்லாம் யாரையும் மாத்தாது. இதெல்லாம் யாரையும் நிரந்தரமா திருத்தத்துக்குள்ள கொண்டு வராது. அப்போ நீங்க நினைக்கலாம் பரிசுத்தம் எங்க போச்சுன்னு இருக்கலாம். இப்பதான் சொல்றேன் பாருங்க, புக் ஆஃப் ரோமன்ஸ்ல படிக்கிறோம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணாங்களா? இல்ல. பால் தேவனுடைய கிருபையை பேசுகிறார். கிருபையின் விளைவு தான் சார் பரிசுத்தம். ஆமென். வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் என்ன? தேவனுடைய தாராளம், தேவனுடைய ஏராளம், தேவனுடைய நிறைவு. ஐ அம் பிரீச்சிங் கிரேஸ். தி ரிசல்ட் இஸ் ஹோலினஸ். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எல்லாம் சொல்லுங்க, holiness is a root, it's a fruit, but grace is a root. The grace and the goodness of God, amen, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இது தொடர்ந்தாலே போதும். நன்மையும் கிருபையும் இருந்தாலே எல்லாமே அங்க இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். So I'm preaching the grace of God, I'm preaching the goodness of God, because I believe very strongly the goodness of God is leads to repentance. Repentance. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஊற்றா இருக்கிறார்னு ஒரு மனுஷன் பார்த்துட்டா அவன் எதுக்கும் அலைய மாட்டான். ஆமென். அவன் எல்லாத்தையும் அவர்கிட்ட பெற ஆரம்பிப்பான். அப்போ இந்த பணங்களோ கார்களோ நிலங்களோ இந்த ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ இது எல்லாம் எதுக்கு? இது அத்தனையும் தேவனண்டை ஒரு மனிதனை திருப்பக்கூடிய கருவிகளா இருக்கிறது. இது ஏதோ சுய விளம்பரத்துக்கோ சுய பெருமைக்கே கிடையாது. வெளியில இருந்து பார்க்கும்போது சிலருக்கு அப்படி தெரியுது பாருங்களேன். No 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 no. We are not just preaching prosperity, we are preaching the purpose of prosperities. செழிப்புக்காக ஒரு நோக்கம் இருக்குது. என்ன அந்த செழிப்புக்கான நோக்கம்? தாவீது சொல்றான், கோலியாத்தை பார்த்து, உன் தலையை நான் எடுப்பேன், அதை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் உணவா என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். ஏன் இந்த கிரேட் விக்டரி எதுக்கு? அவன் சொல்றான், இப்படி நான் செய்வதின் மூலம் இஸ்ரவேலில் மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். சார், அதுக்குள்ள காஸ்பல் இருக்கா இல்லையா? அதுக்குள்ள சுவிசேஷம் இருக்குதா இல்லையா? சுவிசேஷம்ன்றது சுவிசேஷம்னே போயிடாது. சுவிசேஷம்ன்றது எப்படி நடக்குது? தாவீதுனுடைய பெரிய வெற்றி உலகுக்கெல்லாம் தேவன் யார் என்பதை காட்டுகிறது. ஆமென். Therefore I am preaching success. எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் வெற்றியை பற்றி பேசுகிறேன்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையிலே வெற்றி வாழ்வை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா என் வெற்றி என் தேவன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய அற்புதமான கருவியா இருக்கிறது. Therefore I preach success. இவங்க சுவிசேஷத்தை பத்தியே பேசுறது இல்லை சார், சுவிசேஷத்தின் வேரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருத்தன் வெற்றியா இருந்தா, ஒரு சமூகத்துல ஒருத்தன் ஜெயிச்சா, அந்த வெற்றி பல ஆத்துமாக்களை தேவனுடைய திருப்பி கொண்டு வரும். ஆமென். ஹalleluya. Oh, bless you pastor. நீங்க யோசிங்க, இந்த சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குது. என்ன மோட்டிவ்? காஸ்பல். எல்லாம் சொல்லுங்க, காஸ்பல். நாட் காசிப். காஸ்பல். எல்லாம் சொல்லுங்க, நாட் காசிப். ஆமென். காஸ்பல். எல்லாம் சொல்லுங்க, காஸ்பல். நான் சொல்ல, அவர் மோட்டிவேஷன் இஸ் காஸ்பல். அதனால தான் சக்சஸை பத்தி பேசுறோம், ஜனங்க வெற்றி பெறணும்னு பேசுறோம். Even also Paul telling the same things. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி. ஒரு ஊழியக்காரருங்க என்ன பேசுறாரு? வெற்றியை பற்றி பேசுகிறார். அவர் சொல்றாரு, எப்போதாவது வெற்றி இல்லை, எப்போதும் வெற்றி. ஆமென். எப்போதும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். இப்ப பாருங்க, அந்த வெற்றி என்ன பண்ணுது பாருங்க,
வெற்றி என்ன பண்ணுது பாருங்க. வெற்றி எப்படி சுவிசேஷமாய் மாறுகிறது, வெற்றி எப்படி ஆத்துமாக்களை தொடுகிறது, வெற்றி எப்படி திரள் கூட்டத்தை தேவனுடைய ஈர்க்கிறதுன்றதை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சார், without success, without prosperity, you cannot show the God, you cannot reveal the God, you cannot spread the knowledge of God. உங்க வெற்றி தான் வாசனை மாதிரி போய் தொடுது. உங்க வாழ்வு தான் அநேகருக்குள்ள கன்விக்ஷனை கொண்டு வருது. ஓ, கர்த்தரை நம்புனா, ஓ கர்த்தரை தேடினா இப்படி இருக்க முடியுமா அப்படின்றது ஜனங்களுக்கு. நான் ஆத்துமாதாயம், எங்க ஆட்கள் யாராவது ஆத்துமாதாயம் பண்ணாம இருக்கிறாங்களா பாருங்க. ஆத்தும ஆதாயங்கள் நடக்குது. எப்படி நடக்குது தெரியுமா? என்னடா கடனோடு இருந்த, இப்ப காரோட போயிட்டு இருக்க, வா ஏறு, இந்த வாரம் உனக்கு தான். அங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒரு 2 வீலர்ல வந்தாங்க சர்ச்சுக்கு. 1 வருஷம் 1.5 வருஷம் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டராக மாறிட்டாரு. 10 லட்சம் ரூபாய் காரோட இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் 100 சாட்சி சொல்லலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற சாட்சி சொல்லலாம்ல. அவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து இப்போ அவங்க தம்பி சர்ச்சுக்குள்ளே வந்தார். போன வாரம் அவர் கார் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன் நான். சார், என்ன பணம் காரு என்ன பொருளாசை உள்ளவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நோ, it is the sake of the gospel. We are spreading the knowledge of Christ through our success, through our prosperity. It's not money, my friend. Prosperity means it's not just money, it is meaning. It's amen. ஏதோ பணம், ஏதோ செழிப்பு, ஏதோ தங்கம். நோ, அந்த தங்கத்தை காட்டுறதுக்கு தான் இந்த தங்கம். ஆமென், ஆமென். அழிவில்லாத காட்டணும்னா அழிவுள்ளது உங்க கையில இருக்கணும்ன்ற நான். இல்லாம நீங்க கத்துங்க, ஒரு பேர் கேட்க மாட்டான். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சில ஐயாக்களோட நான் போயிருக்கிறேன், வேனில் போயிருக்கிறேன். இப்படி வருவாங்க, ரிட்டையர்டான ஒரு குரூப்ஸ் எல்லாம் ஒரு வேன் எடுத்துட்டு போவாங்க. நான் தான் அதில் வாலிப பையன், இது எல்லாருமே வயசானவங்க. அப்படி போயிருக்கிறேன். ஒரு கிராமத்தில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே பேசுவாங்க, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பீடி சுத்துற அக்கா அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு செம்பில் கொண்டு வந்து, ஐயா கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சில பேர் இந்த வயசான ஆட்கள் பேசி பேசி டயர்டாயிரும் பாருங்க. சேரை சிலர் கொண்டு வந்து சேரில் போட்டு உட்காருங்க. சொன்ன வாரம் வாரம் வர்றாங்க, அப்பாட்டு பேசுகிறாங்க, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்றாங்க. சார், இப்போ சுவிசேஷத்தை அவன் சொல்கிறானா நான் சொல்கிறேன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு என்னன்னா வார வாரம் வேனை எடுப்போமாக்கும், கிராமத்துக்கு போவோமாக்கும், சொல்லுவோமாக்கும். ஆனால் உருவையே கேட்கல, உருவையே கேட்கல. நோ, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியர் வெற்றியா இருந்தா அந்த ஊருக்கு அதுதான் யா சுவிசேஷம். ஆமென், ஆமென். ஒரு ஊழியர் செழிப்பா இருந்தா அதுதான் யா தேவ மகிமை. ஆமென். அப்ப சொல்றான், என்னுடைய வெற்றி பூலோகத்தார் யாவரும். தாவீது யாருன்றது இல்ல, பூலோகத்தார் யாவரும் இஸ்ரவேலில மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று. ஆமென். How to reveal God? How to reveal God? How to spread gospel? Prosperity and success. எல்லாம் சொல்லுங்க, prosperity and success. Amen. My prosperity is talk about God. My success is talk about God. Therefore I preach success and prosperity. Therefore I preach the grace and the goodness of God. That is the reason. பாருங்க, சும்மா ஏதோ ஒண்ணுமே ஏதோ புரியாம நின்னு ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கிறோம். No, we studied all things. எத்தனையோ விஷயங்களை உட்கார்ந்து படிச்சிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை தேடி இருக்கிறோம். சமூகத்தில் படிச்சிருக்கிறோம், உலகத்தில் படிக்கிறோம், மக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், எல்லாத்தையும் தேடுகிறோம், ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோம். முடிவு ஒன்னே ஒன்று தான். ஐ எம் கன்வின்ஸ்ட், ஜனங்களை மாத்துறதுக்கு ஒன்னே ஒன்று இருக்குதுன்னா இதுதான். கடவுளுடைய கிருபையையும் கடவுளுடைய நன்மையையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பிரசங்கிப்பதை தவிர வேற எதுவும் மக்களை மாத்தாது, வேற எதுவும் மக்களை மாத்தாது. அப்போ குடியிலிருந்து வெளியே வருகிறார்கள், மன்னிக்காதவர்களை மன்னிக்கிறார்கள்,
மாறாதவர்கள் மாறுகிறார்கள். நாங்கள் மாற்றத்தை பற்றியே பேசலையே. நாங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி பேசினோம், நாங்கள் நன்மையை பற்றி பேசினோம், நாங்கள் கிருபையை பற்றி பேசினோம். விளைவு பரிசுத்தம், விளைவு மனம் திரும்புதல், விளைவு சுவிசேஷமாகுதல், விளைவு தேவனை பற்றிய அறிவு. ஒருத்தர் கூகுள்ல கார்னிவல் அப்படின்னு போட்டிருக்கிறார். கூகுள்ல டக்குன்னு நம்ம இமேஜும் நம்ம ஒரு போதகர் கார்னிவல் வாங்கின கதை அது வந்திருக்கு. என்னடா அவர் கார்னிவல் காரை பத்தி படிக்க போயிருக்கிறாரு. லிங்க்ல என்ன வந்திருக்குது, ஒரு போதகர். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்ததுனால கூகுள் வந்து கொஞ்சம் எப்போவுமே எடுத்து கொடுக்கும் இல்லையா, அது அப்படியே கொடுத்துருக்குது. அவர் கிளிக் பண்ணி பார்த்துட்டு, என்னையா ஒரு ஆள் ஒன்றுமே இல்லாமல் சாதாரண கிராமத்தில் இருந்துட்டு ஒன்றும் பெரிய படிப்பு படிக்காமல் இன்னைக்கு இப்படி உயர்ந்திருக்கிறாருன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வந்துட்டாரு. சார், இப்போ அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது என் காரு. ஆமென், ஆமென். நான் நினைச்சேன், ஒரு காரே இப்படி அறிவிக்குதுன்னா ஒரு விமானம் எப்படி அறிவிக்கும்? ஆமென். 100 கோடிக்கு பிரம்மாண்டமா அந்த திருநெல்வேலியில ஒரு கட்டடத்தை கட்டுனா, சார் சொல்லாமலே தெரியும் இந்த ஊருக்கு. ஆமென். என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் கட்டும் ஆலயம் அல்ல, நான் கட்டும் அரண்மனை. அது பெருசா இருக்கட்டும், ஏன்னா வானத்திலும் பூமியிலும் எங்கள் தேவனே பெரியவர். ஆமென். சும்மா கர்த்தர் பெரியவர்னு சொன்னா யார் நம்புவா? என் கூட்டு தான் பெருசு. அடிச்சு காட்டு, எது பெருசுன்றத அடிச்சு காட்டுப்பு. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கர்த்தர் பெரியவர். ஆமா, கர்த்தர் பெரியவர். யாருக்கு தெரியும்? இல்லை, எனக்கு தெரியும். உனக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்களை பார்த்தாலே தெரியணும், இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுப்பா. something he carried. ஆமென். யோசேப்பை பார்க்கும்போது அந்த ராஜா சொல்றாரு, உனக்குள்ள ஒரு எண்ணமோ ஒன்று இருக்குதுப்பா. தானியேலை பார்க்கும்போது சொல்றான், உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுப்பா. ஆமென், ஆமென். சும்மா இல்லை பாருங்க. ஏதோ காசை பேசுறோம், நிலத்தை பேசுறோம், காரை பேசுறோம், மெட்டீரியல் பேசுறோம். இன்னும் மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏதோ பணத்தை பேசி பேசி, பிரதர் தப்பான வழிக்கு போயிடாதீங்க பிரதர். என்னமோ இப்போ பெரிய கரெக்டான வழியில போயிட்டு இருக்கிற மாதிரி எல்லா கதையும் தெரியும் பாருங்களேன். No, 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 no. That's not change your life. ஏன் எதை பிரசங்கம் பண்ணும் ஒரு ஊழியர்ன்றதை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக அவ்வளவு சொல்றேன். நான் சொல்றேன், the goodness, the blessing, the grace. வாரந்தோறும் பேசுங்க. நீங்க பேசி பாருங்க, ஊரே வந்து உட்கார்ந்து கேட்கும். இவங்க இந்த வாரம் 666 பற்றி பேசுகிறோம். வெள்ளை குதிரையை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். கருப்பு குதிரையை பற்றி இன்னொரு வாரம் பேசுவோம். வாங்கின கடனை எப்படி அடைக்கணும்னு தெரில, பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவான்னு தெரில. ஆமாம் பாருங்க, preach the answer for life. நாங்கள் எதை தேடுகிறோம், நாங்கள் எதை பிரசங்கிக்கும்படி எடுத்துக்கிறோன்னா, இந்த வாரம் இந்த பிரசங்கம் எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு பதிலாக இருக்கும் அப்படி யோசிக்கிறேன் நான். அப்படி யோசித்து நான் பேசினேன்னா யூடியூப்லேயும் ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்க, நேர்லேயும் அவ்வளோ பேர் வந்து உட்காந்து கேட்குறாங்க. ஆமென். Preach the solutions, preach the answer for life. பார்க்கிற பிரச்சனைக்கு பதில் சொல்லாத சுவிசேஷத்தை நம்புவதால் யாருக்கு பிரயோஜனம்? யாரும் அதை நம்ப மாட்டாங்க. இந்த ஒரு காலத்தில் இந்த எல்ஐசி பாலிசி பார்த்துருக்கீங்களா? போய் விற்பாங்க வீடு வீடா, மிரட்டி பயங்காட்டி, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் என்ன பண்ணும்? காலையிலேயே அதுமா சரி போடுதேன், ஒரு பாலிசியை போட்டு தொலையுதேன் அப்படின்னு இந்த போன ஆளுக்காகவே பாலிசி போட்டு இப்படி போச்சு. ஆனால் ஒரு சீசன் பாருங்க, மக்களே பாலிசியை கேட்டு வாங்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? இந்த எல்ஐசி பாலிசியில் முதல்ல இருந்தது என்னன்னா, நீ செத்தா காசு கிடைக்கும். அந்த ஆளுக்கு என்னன்னா, நான் செத்து, சில பேருக்கு நான் செத்தா கிடைக்கும், சில பேருக்கு நான் செத்த பிறகு அது வந்தான்னா வராட்டான்னு இப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாலிசிக்காரரே மாத்திட்டாங்க தத்துவத்தை. வாழ்க்கைக்கு பிறகு இல்லை, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு. எல்ஐசி வாழும் போதும். சார்
அவங்களுக்கே வெறி வந்துட்டு செத்தாதான் கிடைக்கும்னா எவனும் பாலிசி போட மாட்டான். சார் நீங்க இருக்கும்போதே சில ரிட்டர்ன்ஸ்லாம் வருதுன்னா பாலிசி போடுறான் எல்லாரும். நானும் எல்ஐசி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். லைஃப் இன் கிரைஸ்ட் இட்ஸ் ஆல்சோ எல்ஐசி. ஆமென் ஆமென். இது பேசுங்க. இந்த வாழ்க்கைக்கு எப்படி பதிலா இருக்கு? குடும்ப பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பண பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வியாதிகள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வாழ்க்கையின் தேவைகள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எழுந்து நின்று பதில சொல்லி பாருங்க. மக்கள் திரள் திரளா வர ஆரம்பிப்பாங்க, மக்கள் கூட்ட கூட்டமா வர ஆரம்பிப்பாங்க. So God's answer to man's problem, that is gospel. சுவிசேஷம் என்பது என்ன? மனிதனின் பிரச்சனைகளுக்கு தேவனுடைய தீர்வுகள். Heavenly answer for earthly questions. Preach every week. Heavenly answer for earthly questions. God's answers to man's problem. இத பேசி பாருங்க, இத சொல்லி பாருங்க. இத நம்ம பேசல, இத நம்ம விட்டுட்டு நம்ம வேற டாபிக்லாம் பேசிட்டு இருக்கிறோம். எங்கேயோ இருக்கிற குருஜி, எங்கேயோ இருக்கிற புரிஜி இவங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு வாழும் கலை, நல்லா இருக்கிறது, முன்னேறது, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு அவன் பேசி அங்கே லட்ச லட்சமா போய் மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் துறந்து விடு, மறந்து விடு, இழந்து விடு, விட்டு விடு, செத்து விடு. இதை கேட்கறதுக்கு எவன் வருவான்? இருக்கிறவங்களாம் காலியாகி எங்கேயோ போயிட்டு இருக்கான். பாருங்க, ஐரோப்பியா, இன்னும் யுஎஸ்ஏ, எத்தனையோ நாடுகளில் போய் சாமியார்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷத்தை நம்ம எடுத்து பேசலன்னா இதே விஷயம் தான் இங்க வரும். நான் சொல்றேன், கர்த்தர் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை முன்னாடியே ஏற்படுத்தி வைக்கிறார். ஆமென் ஆமென். இனி ஆத்துமாக்கள் எங்கேயோ போகக்கூடாது, இனி ஜனங்கள் எங்கேயோ போய் உட்காரக்கூடாது. எங்க ஊர்ல ஒரு சபை இருக்கு சார், இங்க பாஸ்டர் பேசுறதை நீ கேட்டு பாரு, உன் வாழ்க்கையே மாறும். ஆமென். இன்னும் சில சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசுவோம். ஆனால் 100 காரியம் பேசுறதை விட ஒரு கன்விக்ஷனை உங்களுக்கு சொல்றதா எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் செழிப்பை கர்த்தர் விரும்புகிறார், உங்கள் செழிப்பிலே அவர் மகிமைப்படுகிறார். நீங்கள் ஜனங்களுக்கு செழிப்பை பேசும்போது, ஆசீர்வாதத்தை பேசும்போது, நீங்கள் எதிர்பார்க்கிற கேரக்டர் சேஞ்ச், நீங்கள் எதிர்பார்க்கிற ஹோலினஸ், நீங்கள் எதிர்பார்க்கிற ரிப்பெண்டன்ஸ், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் இதன் மூலமாக விளைவதை நீங்கள் பார்க்க முடியும். Amen. So I believe the second session is the blessed session. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? Clap your hands. Amen. Rakla mashato labla hatala bro shedele breke